கவனத்துக்காக हमारे ध्यान के लिए மத்திய 5வது அதிகாரம் मत्ती का 5वां अध्याय 17வது வசனத்தை வாசிக்கிறோம். 17वां वचन पढ़ेंगे। यह न समझो कि मैं व्यवस्था या भविष्यवक्ताओं की पुस्तकों को लोप करने आया हूँ। लोप करने नहीं परंतु पूरा करने आया हूँ। நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். இந்த வார்த்தை நம்ம எல்லாருக்கும் தெளிவாக புரியணும். ये वचन हमें ठीक से समझ में आनी चाहिए। பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம், पुराने नियम पर दिया गया व्यवस्था। இயேசு புதிய ஏற்பாட்டை ஆரம்பிக்கும் போது சொல்லுகிறாரு, यीशु पुराने नियम को आरंभ करने के समय पर कहता है, नया नियम को आरंभ करने के समय पर நான் அந்த பழைய அழிக்க வரல, அதை நிறைவேற்ற வந்தேன். मैं पुरानी बातों को नाश करने नहीं बल्कि उसे परिपूर्ण करने आया हूँ। நியாயப்பிரமாணம்னா என்னது? व्यवस्था क्या है? புதியத்துல கர்த்தர் தம்முடைய இரத்தத்தால கொடுக்கப்பட்ட பிரமாணம் விசுவாசத்தினால வருது. और नए नियम के अंदर प्रभु हमें जो व्यवस्था दिया है वो विश्वास का व्यवस्था है। பழைய ஏற்பாடு கிரியையினாலே அல்லது நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறதுனால ஒரு மனுஷன் தேவனோடு ஐக்கியப்பட முடியும். और पुराना नियम के अंदर एक व्यक्ति उस व्यवस्था को पालन करेगा तो ही वो प्रभु के संगति में रहेगा। ஆட்டுக்குட்டி இரத்தத்தினாலும் அவங்க அந்த நடந்தாங்க, ரெண்டாவது நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தாங்க. और वो उस मेमने के लहू के कारण उसके पालन करते थे, व्यवस्था के अनुसार भी चलते थे। புதிய ஏற்பாட்டுல और नए नियम के अंदर இரத்தத்தினாலும் यीशु मसीह के लहू से நாம் முழுமையோடு ஒப்புக்கொடுத்து நம்புகிறதுனாலும் और விசுவாசத்தை ரட்சிப்போம். और पूरे मन से अर्पण करके हम उसके पर जब भरोसा करते हैं तो हम उसके अंदर स्थिर रहते இப்ப हैं। நியாயப்பிரமாணத்தையும் விசுவாசத்தையும் நம்ம பார்க்க போறோம். अब व्यवस्था और विश्वास ये दोनों बात को हम देखेंगे। நான் ஜெபம் பண்ணலாம். हम प्रार्थना करें। மகிமையானவரே ஸ்தோத்திரம். महिमा के प्रभु धन्यवाद। வேதத்தினுடைய அதிசயங்களை காண எங்களுக்கு உதவி इस செய்யுங்க. कलाम की गहराई को समझने के लिए मदद कीजिए। நியாயப்பிரமாணத்தின் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினீர். आप व्यवस्था और जो भविष्यताओं को पूरा किया। உம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தருகிறீர். आपके बच्चों के ऊपर जो भरोसा करते हैं वो आशीष उन्हें भी दी। ஆண்டவரே, இந்த காலைவேளையில கர்த்தரோடு பேசுங்க. इस सुबह के समय में प्रभु आप हमसे बातें कीजिए। சத்தியத்தை அறியணும். सत्य को जानना है, சத்தியத்தினால் நாம் விடுவிக்கப்படணும். सत्य के अनुसार हम चले जाने இந்த चाहिए வார்த்தையிலே இந்த வாழ்க்கை கட்டப்படணும். और प्रभु के अंदर हम बांधे जाना இயேசு चाहिए। கிறிஸ்துவின் நாமத்தில் यीशु के नाम से मांगते हैं, बताओ आमीन। நியாயப்பிரமாணம் அப்படின்னா என்ன? व्यवस्था का मतलब क्या है? நியாயப்பிரமாணம் எப்போது கொடுக்கப்பட்டது? व्यवस्था कब दिया गया था? எப்போ கொடுக்கப்பட்டது? कब व्यवस्था दिया गया था? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்த பிறகு. मिस्र के लोग जब इस्राएल के लोग जब मिस्र से बाहर आए, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதிகமா ஆண்டவரை பற்றி தெரியாது. इस्राएलियों को मसीहा या प्रभु के बारे में ज्यादा नहीं जानते 400 வருஷம் அந்நிய தேசத்தில் இருந்ததனால क्योंकि 400 वर्ष अन्य देश में ये लोग रहते थे வாக்குத்தத்தம் கொடுத்த அந்த ஜனத்தை और प्रभु ने वाग्दान दिया उस स्थान में। வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு கொடுத்தாரு. वाग्दान प्रभु ने अब्राहम को दिया அவனுடைய குடும்பம் தான் இஸ்ரவேலர்கள். और उनका परिवार इस्राएली है। இவர்களை கர்த்தர் எப்படி வெளியே கொண்டு வருகிறார்? इन लोगों को प्रभु कैसे बाहर ले आता है? அவர்களுடைய பஸ்கா இரத்தத்தினால வெளியே கொண்டு வருகிறார். और मेमने के उस बस्का के द्वारा बाहर ले आया। அந்த விடுதலை ஆன பிறகு वो छुटकारा पाने के बाद சரியா 50 நாள் கழிச்சு ठीक से 50वें दिन में கர்த்தர் சீனாய் வெளியில இறங்குகிறார். परमेश्वर जो है सीनाई पर्वत पर उतर कर आया எகிப்தை விட்டு வெளியே வந்து 50 நாள் கழிச்சு और मिस्र से बाहर आकर 50वें दिन में சீனாய் மலையில இறங்கி सीनाई पर्वत पर उतरा। அவர் தன்னை வெளிப்படுத்தினா யாரு? वो अपने आप के बारे में बताता है वो कौन है, எது இஷ்டம் எது இஷ்டம் இல்லை. मुझे क्या पसंद है क्या नहीं पसंद है। இதெல்லாம் நீங்க நடந்தா தான் என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு நீங்க வரலாம். और ऐसे तुम चलोगे तो मेरे पवित्र स्थान में आओगे। இது எல்லாம் கர்த்தர் கொடுத்தார். ये सब बातें प्रभु ने दी। இங்க பாத்தீங்கன்னா யாத்திராகமத்துல இருந்து உபாகம் வரைக்கும் 613 நியாய பிரமாணம் என்று சொல்கிறார். अगर आप ठीक से देखेंगे तो व्यवस्था से उत्पत्ति लेकर व्यवस्था की किताब तक 613 वचन है। அதாவது நியாய பிரமாணம் எத்தனை கட்டளை इतना न्याय प्रमाण है 613 कितना व्यवस्था दिया गया है, ये 613 व्यवस्था है। எல்லாத்தையும் நீங்க கண்டுபிடிங்க. ये सारे व्यवस्था
व्यवस्था को आपको पालन करना है। முதலாவது தெய்வம் தன்னை பற்றி அறிமுகப்படுத்தும் போது पहले जब प्रभु अपने बारे में प्रकट करके बताता है, முதல் கற்பனை என்னது? पहली आज्ञा क्या है? இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தர் நான் ஒருவரே கர்த்தர். हे इस्राएल सुन, तेरा परमेश्वर यहोवा एक ही है। என்னை தவிர நீ எதையுமே நீ வணங்கக்கூடாது. मुझे छोड़कर और किसी को नमन न करना, எதையுமே நீ மகிமைப்படுத்தக்கூடாது. किसी की महिमा भी न करना। இதுதான் அடிப்படையான கட்டளை. और यही पहला आज्ञा है। இந்த கட்டளையை கைக்கொள்ளும் போது और इस आज्ञा को पालन करने के समय पर திருத்துவங்கிறதுக்கு இடமே இருக்காது. और वहाँ पर तीन खुदा का कोई स्थान ही नहीं है। பழைய ஏற்பாட்டு காலத்துல पुराने नियम के தேவன் अंदर பிதாவாக கிரியை செய்தார். परमेश्वर पिता बनकर कार्य किया குமாரனைப் போலவும் நிறைய இடங்களில் கிரியை செய்தார். और पुत्र के समान भी पुराने नियम पर कार्य किया பரிசுத்த ஆவியானவராகவும் ஜனங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்தார். और पवित्र आत्मा बनकर लोगों के बीच में रहकर उसने कार्य ஆனா किया। நீங்க ஆராதனை சொல்லும்போது அந்த ஒரே ஒரு தெய்வத்தை ஆராதனை. लेकिन जब आराधना कहा जाता है तब केवल उस एक ही खुदा को आराधना करना है। முழுவதும் தேவன் மூன்று தன்மையில தன்னை வெளிப்படுத்தினார். और पुराने नियम के अंदर पर प्रभु ने अपने आप को अलग अलग प्रकार से प्रकट किया। ஆனா தொழுகைன்னு வரும்போது ஒரே ஒரு சர்வ வல்லமை. लेकिन जब नमन करने का समय आता है केवल उस एक ही नाम का नमन होगा। தேவன் எப்படிப்பட்டவர்? हमारा प्रभु किस प्रकार का அவர் है? சர்வ வல்லமை. वो सर्वशक्तिमान है அவர்தான் எல்லாவற்றையும் உருவாக்க முடியும், எல்லாவற்றையும் அழிக்க முடியும். और वही सबको रच सकता है और सबको नाश भी वही कर सकता அவர் है। பரிசுத்தர், वो पवित्र है நீதி உள்ளவர், और वो धर्मी है, மிகுந்த இரக்கம் உள்ளவர், बहुत ही दयावान है, மிகுந்த அன்புள்ளவர், बहुत ही प्रेम करता है, மன்னிக்கிறவர். क्षमा करता है। எல்லாம் சேர்ந்த குணம் தான் நம்முடைய கர்த்தருடைய குணம். ये सारा गुण मिलकर ही हमारा प्रभु का गुण है। அவர் நீதி உள்ள தெய்வம். वो धार्मिकता का खुदा है। பாவம் செய்கிறவரை கண்டிப்பா தண்டிப்பார். पाप करने वाले को जरूर दंड देगा அதுதான் நீதியை குறிக்கிறது. और यही धार्मिकता के बारे में बताना है। எல்லாவற்றையும் பார்க்கும்போது ये सारी चीजों से बढ़कर ஒரே ஒரு சர்வ வல்லமையுள்ளவர். एक ही सर्वशक्तिमान அவர் எப்படியும் ஜனங்களோடு கிரியை செய்வார். और वो कैसे भी लोगों से प्रकारित कर सकता है। ஆபிரகாமோடு எப்படி நடந்தாரு? अब्राहम के साथ कैसे चला? ஒரு தூதனானவராக பேசினார். एक स्वर्गदूत के समान चला அவர் ஒரு கடவுள் இல்லை. और वो कोई खुदा नहीं, சர்வ வல்லமையுள்ளவரே தூதனாக வருகிறார். सर्वशक्तिमान एक स्वर्गदूत के समान आता है। ஆபிரகாம் வீட்டுல வந்து சாப்பிட்டு போனாரு. अब्राहम के घर पर आकर भोजन खाया அந்த அந்த தேசத்தை அழிக்கும் போது அவன் பக்கத்துல நின்று பேசினார். और वो स्वर्गदूत वहाँ पर खड़े रहकर उसके पास में बातें किया, தூதனை போல பேசினார். स्वर्गदूत के समान बातें அவர் किया। சர்வ வல்லமையுள்ளவர். वो सर्वशक्तिमान है। ஆகவே इसीलिए எல்லாம் புரியணும். நியாயப்பிரமாணம் முழுவதும் ஒரே ஒரு கர்த்தரை வெளிப்படுத்துகிறார். ठीक से समझना है, पूरा व्यवस्था एक ही खुदा को दोहराता है। அவர் கொடுத்த கட்டளை 613. और उसने जो आज्ञा दी, व्यवस्था दी, वो 613 है। எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, जिसे करना है, इसे नहीं करना है, எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, जिसे खाना है, जिसे नहीं खाना है, என்னெல்லாம் செய்யணுங்கிறத 613 கற்பனையாக கொடுத்திருக்கார். क्या क्या करना है, ये करीब 613 व्यवस्था में दिया गया। நம்ம சபையில முன்னாடி ஒரு வயதான தாத்தா இருந்தாரு. हमारे कल्चर में एक बहुत बुजुर्ग एक जो दादा थे, அவர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார். बार बार एक बात को कहता था, 620 நியாயப்பிரமாணம் சொல்லுவார். 613 व्यवस्था करके कहता है, இதை நீ கடைபிடிக்காதுன்னு சொல்லுவார். इसे पालन करो करके कहता है। அது 620 613 கிளியரா தெரியும். 613 है या 620 है, किसी को पता नहीं। ஆனா அநேகர் சொல்றாங்க 613 நியாயப்பிரமாணம் இருக்கு. लेकिन बहुत सारे लोग कहते हैं कि 613 व्यवस्था है। அந்த நியாயப்பிரமாணம் எல்லாத்தையும் இங்க கடைபிடிச்சிருக்கா वो सारी आज्ञाओं को पालन करने के समय पर தேவனுடைய முழுமையான எண்ணத்தை நாம் செய்யலாம். प्रभु की पूरी मर्जी को हम प्रकट कर सकते हैं। இந்த 613ல और ये 613 के अंदर எல்லாத்தையும் இங்க கடைபிடிக்கணும் வைங்களேன். ये सारी चीजों को अगर आप पालन करते हैं, ஆனா ஒண்ணு நீங்க மீறினா என்ன ஆகும்? अगर एक चीज का आप उल्लंघन करते हैं तो क्या होगा? ஒரு வசனத்தை வாசிங்க, அதுக்கு நீங்க உங்களுக்கே விளங்கிக்கிறோம். एक वचन को पढ़ेंगे हम, खुद को समझ में आ जाएगा। யாக்கோபு 2 அதிகாரம் याकूब का किताब, उसका दूसरा अध्याय 10வது வசனத்தை வாசித்து நீங்களே அதை புரிந்து கொள்ளலாம். और 10वें वचन को पढ़कर आप खुद उसे समझ सकते हैं। யாக்கோபு 2:10. याकूब का किताब 2:10। எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கைக்கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினான் எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான். எத்தனை பேருக்கு விளங்குது வசனம்? कितने लोगों को ये वचन समझ में आता है? क्योंकि जो कोई सारी व्यवस्था का पालन करता है परंतु एक ही बात में चूक जाए
तो वह सब बातों में दोषी ठहर चुका है। நல்லா கவனிக்கணும் வசனத்தை. वचन को ध्यान से सुनिए। 613 நியாயப்பிரமாணம். और 613 व्यवस्था, நீங்க 612ல பாஸ். आप 612 में पास हो गए, ஒண்ணே ஒண்ணு கடமை. लेकिन एक आज्ञा का आपने उल्लंघन किया ஆகவே உங்களுக்கு 0 தான் கிடைக்கும் கணக்கு. और वहाँ पर लिखा है कि आपको शून्य मिलेगा। ஒண்ணுமே பாஸ் ஆகாது. आप किसी में भी कामयाब नहीं हुए। நியாயப்பிரமாணம் சொல்கிறது. व्यवस्था कहता है 613 நீ கடைபிடித்தா 613 व्यवस्था को पालन करो तो भी நீ பாஸ் ஆயிடுவ. तुम पास हो जाओगे, 612 நீ கடைபிடிச்சு लेकिन 612 को तुम पास करो, ஒண்ணே நீ செய்யலன்னா एक का आज्ञा का उल्लंघन करो, அது 0 தான். वो शून्य है। உதாரணத்துக்கு ஒரு காரியம் செய்யுங்க. उदाहरण के लिए खाली बताता हूँ। நம்ம பாபநாருக்கு வண்டி நம்பர் எத்தனை? हम यहाँ से पवन नगर के लिए बस नंबर कौन सा है? ஒரு நம்பர் குறைச்சு நம்ம ஏறனா வந்துடலாமா? क्या 12 नंबर छोड़कर हम 11 नंबर पे चढ़ेंगे बस पे तो हम पहुँच सकते हैं? இல்ல ஒண்ணு கூட்டினா या बढ़ा देंगे तो நிச்சயமா வர முடியாது. जरूर आप वहाँ नहीं पहुँच सकोगे। நியாயம். ये व्यवस्था नियम है, இது சட்டம். ये आज्ञा है। ஒரு டெலிபோன் நம்பர் 10 நம்பர். टेलीफोन नंबर 10 नंबर है। ஒரு நம்பர் நீங்க மாத்தலாமா? क्या एक नंबर आप अलग नंबर लगा के फोन कर ஒரு सकते हैं? நம்பர் மாத்தினாலும் உங்களுக்கு 0 தான். अगर एक नंबर भी अलग लगाते हैं तो आपके लिए शून्य है। இதத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். इसी के बारे में प्रभु कहता है, நான் 613 கட்டளை கொடுத்திருக்கிறேன். मैंने तुम लोगों को 613 आज्ञा दिया है। இதுல ஒண்ணு தவறுனாலும் உடனே 0. एक भी आज्ञा का उल्लंघन करोगे तो तुम्हारे लिए शून्य है। அதனால பவுல் சொல்லுகிறார். इसीलिए पौलुस कहता है, நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு மனுஷனும் நீதிமான் அல்ல. व्यवस्था के अनुसार एक भी व्यक्ति धर्मी नहीं है, யாரும் நீதிமான் இல்ல. कोई भी धर्मी नहीं है। நம்ம உலகத்துல ஒன்று நியாயப்பிரமாணம், कलाम के वचन के दुनिया के अनुसार एक व्यवस्था है ஒன்று கிருபையின் பிரமாணம். और एक अनुग्रह का नियम है। கிருபையின் பிரமாணம் என்னது? अनुग्रह का नियम क्या है? இயேசு நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல. यीशु मसीह उस व्यवस्था को नाश करने नहीं आया பதிமூணையுமே நிறைவேற்ற வந்தார். और उस 613 को भी पूरा करने आया। ஆனா வேதம் சொல்லுகிறது लेकिन कलाम कहता है, நியாயப்பிரமாணத்தை ஒருவனும் முழுமைப்படுத்த முடியாது. व्यवस्था को कोई भी परिपूर्ण नहीं कर सकता। ஒன்று தவறினாலும் அவன் fail தான். एक भी उल्लंघन करता है तो वो फेल है। ஆனால் இயேசுவானவரோ முழுமையும் வெற்றி அடைந்தார். यीशु मसीह सारी चीजों में पार कर गया। நியாயப்பிரமாணத்தை அழிப்பதற்கல்ல, वो व्यवस्था को नाश करने नहीं, அதை நிறைவேற்ற வந்தார். उसे पूरा करने के लिए आया। நியாயப்பிரமாணத்தின் எழுத்தாகிலும் और व्यवस्था का एक भी शब्द ஒரு உறுப்பாகிலும் या फिर एक भी उसका अक्षर வாசிக்கலாம். மத்தேயு 5:18 मत्ती का 5:12 19 வானமும் பூமியும் ஒழிந்து போன ஆண்டா வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளது எல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாயிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். क्योंकि मैं तुमसे सच कहता हूँ कि जब तक आकाश और पृथ्वी टल न जाए तब तक व्यवस्था से एक मात्रा या एक बिंदु भी बिना पूरे हुए न टलेगा। நியாயப்பிரமாணம். व्यवस्था। இப்போ ஒரு சிலருக்கு சுயமான ஒரு பிரமாணம். अब कुछ लोगों का खुद का व्यवस्था है, அவங்களுக்கு ஒரு சட்டம். वो अपने लिए एक नियम बनाते हैं। அவங்க என்ன செய்வாங்க? वो क्या करते हैं? அவங்களுக்கு எது சரியோ அதை செய்வாங்க. उनके लिए जो सही लगता है वो करते हैं எல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே எல்லாம் ஃபெயில் ஆயிடும். और ये सब व्यवस्था के नीचे फेल हो जाएगा। அவங்களுக்கு அதுதான் நீதி. उनके लिए वही धर्मी, ஆனா தேவனுக்கு உண்டாகாது. लेकिन प्रभु के पास में அது அடுக்காத கணக்கு. वो एक गंदी कपड़े के समान। நம்முடைய நீதி, நம்முடைய நியாயம் கர்த்தருக்கு முன்னாடி செல்ல. हमारा धार्मिकता, हमारा व्यवस्था प्रभु के सामने नहीं चलेगा। ஆகவேதான் தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்து इसलिए प्रभु अपनी व्यवस्था को நீ देखकर, ஒரு குற்றவாளி, तू एक दोषी है உன்னைத்தானே திருத்திக் கொள்ள முடியாது. जो अपने आप को सुधार भी नहीं सकता। ஆகவே தேவன் மனிதனாக வந்து इसी कारण प्रभु मनुष्य के रूप में आया। நியாயப்பிரமாணம் எழுதப்பட்ட அத்தனையும் கர்த்தர் நிறைவேற்றி व्यवस्था की सारी बातों को प्रभु ने उसको पूरा करके நித்திய மீட்பை வைத்திருக்கிறார். एक नित्य जीवन छुटकारा रखा है। இந்த தெய்வம் और यही खुदा சொல்கிறார், அவரை நம்புகிறவன் उसको पूरा भरोसा करने वाला தேவன் செய்து முடித்த எல்லா நியாயப்பிரமாணத்துக்கும் தன்னை உள்ளடக்குகிறார். और प्रभु ने किया हुआ सारी व्यवस्था के अधीन में आ जाता है। அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது पौलुस कहता है, நான் எதையோ
செய்ய விரும்புதேனோ அது என்னால செய்ய முடியல. मैं जो जो करना चाहता हूँ वो मैं कर नहीं पाता, அது என்னால முடியல. वो मुझसे नहीं हो पाता। எனக்குள்ள இருக்கிற ஒரு பாவம் அதை தடை செய்கிறது. मेरे अंदर का पाप उसे रुकाता है, ஆகவே எனக்கு ஒரு உதவி தேவை. इसलिए मुझे एक सहारा चाहिए நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். और मैं बहुत दुखित होता हूँ। என்னுடைய சரீரம் மரண சரீரம். मेरा शरीर मरण का शरीर है, விடுதலைக்காக ஏங்குகிறேன். मैं छुटकारे के लिए तड़पता हूँ, எனக்கு கிடைக்கல. मुझे नहीं मिलता। ஆனால் இயேசுவை நோக்கி பார்த்தேன். लेकिन यीशु की ओर जब देखता हूँ, இயேசு என்னை விடுதலையாக்கினார். यीशु मुझे छुटकारा देता है। இயேசுவை விசுவாசிக்கும் போது यीशु को विश्वास करने के समय पर एक मनुष्य को பாவ மன்னிப்பையும் पाप का क्षमा, பாவத்திலிருந்து மீட்பையும் தரப்படுகிறது. पाप के अंदर से छुटकारा प्रभु देता है। சுயமான ஒரு பிரமாணம். और ये एक खुद का नियम, நியாய பிரமாணத்துக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. व्यवस्था के सामने वो कुछ भी नहीं है, எல்லாம் அழிக்கப்பட்டு ये போய்விட்டது. सब नाश किया जाता है। தேவன் கொடுத்த பிரமாணத்துக்கு முன்பாக प्रभु का दिया हुआ व्यवस्था के सामने என்னதான் நீதி செய்தாலும் அது என்னது செல்லாது. हम कुछ भी क्यों ना करें वो नहीं चलेगा। இப்ப நிறைய பேர் நம்ம வீட்டுக்குள்ள हम बहुत सारे लोग अपने खुद के घर पर நிறைய நியாயமா நடப்பாங்க. बहुत सारा धार्मिकता से चलते அது हैं, அவங்களுக்கு நியாயமா தெரியும். वो उनके लिए धर्मी लगता है। எப்படி நியாயமா தெரியும்? कैसे उनके लिए सही लगता है? யார் மேலையாவது மிதிச்சு மேலே ஏறணும். किसी के ऊपर उसे पैर रखकर तो आगे बढ़ना है। நிறைய கம்பெனில அப்படிதான். बहुत सारी कंपनी में ऐसे ही है, ஏதாவது செய்துட்டு அவன் பதவி உயரணும். कुछ ना कुछ करके उसका जो आगे बढ़ना है। யாரையாவது கீழே மிதிக்கணும், அதுக்கு மேல நிக்கணும். किसी को नीचे दबाना है, उसके ऊपर खड़े रहना அது है। அவங்களுடைய நீதி. ये उनकी धार्मिकता है। அந்த திருவாரூர் போயிருக்கும்போது हम तिरुवारूर करके एक जगह पर गए थे, பெரிய ஆறு, एक बहुत बड़ी नदी, அது ரொம்ப அகலம். वो बहुत चौड़ा है, இங்க இருந்து கப்பலடி அகலம். यहाँ से कापुरवाड़ी जितना चौड़ा, ஆனா அதுல தண்ணி நிறைய இருக்கும், வர்றது குறைய வரும். और उस पे हमेशा पानी कम आता है ஏன்னா பெருசு அகலமான நதி. क्योंकि बहुत ही बड़ा चौड़ा है। ஜனங்கள் எப்பவுமே நடந்து போகணும். लोग कभी भी उसके अंदर से चल के जा सकते அவ்வளவு हैं, பெரிய வெள்ளம் வருது. उतना अधिक वहाँ पर पानी नहीं आता। ஆனா ஏப்ரல் மே காலத்துல लेकिन अप्रैल मई महीने में அது பூரா மணல் தான் கிடக்கும். वहाँ पर केवल रेत पड़ा रहेगा, அதெல்லாம் நடந்து போகணும். उस पे चल के जाना है। நிறைய பேருக்கு செருப்பு கிடையாது. बहुत लोगों के पास चप्पल भी नहीं है, ஆனா செருப்பு இல்லாம நடந்து போகும்போது लेकिन बिना चप्पल का चलते जाने के समय அந்த ஆத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. उस नदी का एक नाम रहता है, பிள்ளைய மிதித்த நதி. और वो बच्चे को कुचलने वाला एक नदी है। அந்த எடர் பாஸ் சொன்னாங்க. वो एडवर्ड पास्टर ने कहा, ஒரு குழந்தைய வச்சுட்டு ஒரு நடந்து போயிருக்கா. एक बच्ची को लेकर एक स्त्री वहां से चल के गई அவளால தாங்கல சூடு. और उससे वो सहन नहीं कर पाई, उसकी गर्मी थी, அவளால முடியல. वो सहन नहीं कर पाई தன்னுடைய பிள்ளையை கீழே போட்டு மேல நின்னாங்க. और अपने बच्चे को नीचे रखकर उसके ऊपर खड़ी रही। அவ்வளவு வேதனை. और उतना दुख எதனால அடிப்பட்டா? किस लिए ऐसे किया? அவளுக்கு அது நீதி. उसके लिए तो वो धार्मिकता, அவளுக்கு அது தப்பா தெரியல. उसके लिए वो गलत नहीं लगा। வாழன்னா என் பிள்ளை சாவம். अगर मैं बचना है तो मेरा बच्चा मरना है। இதே போல நிறைய வீட்டுக்குள்ள நடந்துக்கிறாங்க. ऐसे ही बहुत सारे घर पर होता है, அது தெரியாது வெளியே. ये बाहर दिखाई नहीं देता, பைபிள் சொல்லுகிறது. लेकिन बाइबल कहती है தேவனுக்கு முன்பாக, परमेश्वर के सामने, நியாயப்பிரமாணத்துக்கு முன்பாக व्यवस्था के सामने, எது செய்தாலும் அது நிறைய नुकसाனையும் பாவத்தையும் கொண்டு வரும். और मैं कुछ भी क्यों ना करूं वो मेरे लिए नुकसान और पाप ले आएगा। அதனால தான் இயேசு கிறிஸ்து इसीलिए यीशु मसीह எப்படி எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்க, जैसे मिस्र से बाहर आए, 50வது நாள்ல நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. 50वें दिन में व्यवस्था दिया गया। இதுல இருந்து விடுவிக்கப்படுவதற்கு தான் अब इस व्यवस्था से छुटकारा पाने के இயேசு लिए கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து यीशु मसीह मर कर जी उठा। சரியா 50வது நாள் பெந்தேகோஸ்தே நாள். ठीक से 50वें दिन पेंटेकोस्त के दिन में அன்னைக்கு என்ன கொடுக்கப்பட்டது? उस दिन क्या दिया गया? பரிசுத்த ஆவியுடைய வல்லமை. पवित्र आत्मा का उस सामर्थ, அன்னைக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் என்னது? उसे का अभिषेक क्या है? பெந்தேகோஸ்தே நாள் அன்னைக்கு உள்ள விசேஷம் என்னது? पेंटेकोस्त के दिन का विशेष बात क्या है? மனம் திரும்பணும். मन फिराओ, இயேசு விசுவாசிக்கணும். यीशु को विश्वास करो, ஞானஸ்நானம் எடுக்கணும். बपतिस्मा लो, அப்பொழுது தேவ பிள்ளையாய் மாறுங்கள். और तब वो परमेश्वर के बच्चे बनेंगे। இப்ப நீங்க நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுவிக்கப்படணும் அப்படின்னு. अब व्यवस्था से यदि तुम्हें छुटकारा चाहिए, பெந்தேகோஸ்தே நாள் அன்னைக்கு நடந்த அந்த சத்தியத்துக்குள்ள நீங்க ஒப்பு கொடுக்க வேண்டும். पेंटेकोस्त के दिन में होने वाली उस सत्य के लिए अर्पण करना है। அப்படி இல்லைன்னா தேவனுக்கு முன்பாக நான் தண்டிக்கப்படுவோம். नहीं तो परमेश्वर के सामने तुम दंड भोगोगे। தேவன் நீதி உள்ளவர். परमेश्वर धार्मिकता का है, அவர் உள்ளவர். वो सर्वशक्तिमान அவர் है, அன்புள்ளவர். वो प्रेम करता है அவர் மிகவும் நேசிக்கிறவர். और वो बहुत अधिक प्रेम करता है। நம்ம வித்தியாசமா நினைக்கும் சில வேளைகள். हम कुछ समय पर अलग समझते हैं। இப்ப நம்ம ட்ரெயின்ல போகும்போது நமக்கு டிக்கெட்
இல்ல. हम ट्रेन में जाने के समय पर हमारे पास टिकट नहीं, டீச்சர் நம்மள பிடிச்சிட்டாரு. टीटी हमें पकड़ लेता है, அவளை பார்த்து சொல்றாரு டிக்கெட் எங்க? हमें को देखकर पूछता है टिकट कहाँ पर है। நீ எடுக்கல ஆனா சொல்லி எடுத்தேன் எங்க விழுந்துச்சு. आपने निकाला ही नहीं, लेकिन आप बोल रहे हैं कि मैंने निकाला लेकिन नहीं गिर கவனமா गया। இரு அப்படின்னு போக சொல்லிட்டாரு. और उसने कहा ठीक है तुम कोई बात नहीं, अगले समय पर देख ध्यान से रहना। ஆனா அடுத்த ஸ்டேஷன்ல अगले स्टेशन पर இன்னொரு டிக்கெட் நம்மள பிடிச்சு. और एक टीटी ने पकड़ लिया அவர் கேட்டது இதே பதில தான் நம்ம சொல்லணும். और उसने पूछा तो हमने वही जवाब दिया। அவர் சொல்றாரு தண்டனை எப்படி இல்லன்னா உள்ள வந்து தள்ளிரும். और वो कहता है कि उसका दंड देना, नहीं तो तुझे अंदर बांध के पकड़ लेंगे। அவர் நீதியை செய்யறா உள்ள கொண்டு ஜெயில அடைக்கிறார். और वो धार्मिकता को करता है, अंदर पकड़ के रखता है। இது நல்லவங்க யாரு? इसमें भला वाला व्यक्ति कौन है? யார் நல்லவங்க? कौन अच्छा व्यक्ति था? நம்மள பிடிச்சு விட்டவன் நல்லவனா? क्या हमें पकड़ कर छोड़ने वाला अच्छा व्यक्ति है? அப்ப எப்படி நல்லவனா முடியும்? சட்டத்தை மீறி और वो कैसे अच्छा व्यक्ति हो सकता है? उसने आज्ञा का उल्लंघन किया சட்டத்தை மீறுகிறவங்க தான் நமக்கு நல்லவமா தெரியும். और हमको लगता है आज्ञा को तोड़ने वाला सही व्यक्ति। நம்மகிட்ட டிக்கெட் இல்ல, அவனுக்கு நம்மள பிடிச்சு தண்டனை தண்டனை செய்யறான்னா அவன் தப்பா. हमारे पास टिकट नहीं है, हमारे पास टिकट नहीं है तो हमें छोड़ दिया तो हमको लगता है वो भला है। தேவன் நீதி உள்ளவர். परमेश्वर धार्मिकता है। டிக்கெட் இல்லன்னா கண்டிப்பா பிடிப்பார். अगर टिकट नहीं है तो जरूर पकड़वाएगा, அவன் நல்லவன். वो भला है, அவன் நீதி உள்ள தேவன். वो धार्मिकता का खुदा है। ஆகவே நியாயப்பிரமாணம் और उसका व्यवस्था சரியாக கவனிக்கிறது. हमें सही से ध्यान देता है। தேவனுடைய குணம் அதுதான். परमेश्वर का गुण वही है, அதை நீங்க மாற்ற முடியாது. उसे आप बदल नहीं सकते। ஆகவே इसीलिए தேவன் தன்னுடைய ஜனங்களை நேசித்ததனாலதான் परमेश्वर अपने लोगों से प्यार किया। தேவனே மனுஷனாக வந்தார். परमेश्वर खुद मनुष्य के रूप में आया, நியாயப்பிரமாணம் அத்தனை கடைபிடித்தார். व्यवस्था को पालन किया। நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தாரா இல்லையா? व्यवस्था को पालन किया कि नहीं? கடைபிடிச்சிட்டாரு. सबको पालन किया। இப்ப கடைபிடியாத கூட்டம் இருக்கிறது. अब आज्ञा नहीं मानने वाला एक झुंड है। யாரு? कौन है? நம்ம தான். वो हम ही है। இப்ப நம்மள அவர் மன்னிக்கணும் அப்படின்னா अब हमें वो यदि क्षमा करना है, நமக்கு வருகிற தண்டனை அவர் ஏற்றுக்கொள்ளணும். हमारे ऊपर आने वाले दंड को वो उठाना चाहिए। நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம். व्यवस्था का उल्लंघन करना पाप है, நியாயப்பிரமாணத்தை மீறுவது மரணம். व्यवस्था का उल्लंघन करना मरण है। நம்ம எல்லாம் மீறிட்டோம். अब हमने उसको उल्लंघन किया। இயேசு நம்மளை விடுதலை செய்வதற்காக यीशु हमें छुटकारा देने के लिए நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணும்னா என்ன செய்யணும் அவரு? व्यवस्था को पूरा करना है तो वो क्या करना चाहिए? நமக்காக அவர் சாவணும். हमारे कारण वो मरना चाहिए, ஏன்னா அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி விட்டார். क्योंकि उसने व्यवस्था को पूरा किया அவருடைய பிள்ளைகளாகி நாம் நிறைவேற்றணும். और उसके बच्चे हमने पूरा नहीं किया। என்னுடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொள்ளும் போது मेरे दंड को वो स्वीकार करने के समय நியாயப்பிரமாணத்தின்படி அவர் தண்டிக்கப்பட்டார். व्यवस्था के अनुसार वो दंड भोगा है। நியாயப்பிரமாணத்தின்படி அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். व्यवस्था के अनुसार वो क्रूस पर मारा गया। கொலோசியர் 2:20 எழுதியிருக்கிறது. कोलोसियों की किताब में लिखा है, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். जो भी झाड़ पर लटकाया जाएगा वो श्रापित है। இயேசு எனக்காக சபிக்கப்பட்டார். यीशु मेरे लिए श्रापित हुआ। எதுக்காக? इसलिए நியாயப்பிரமாணத்தை என்னால நிறைவேற்ற முடியாது. व्यवस्था को मैं पूरा नहीं कर सकता। நிறைவேற்றலைன்னா உனக்கு பரவாயில்லை கிடையாது. अगर मैं पूरा नहीं किया तो मुझे स्वर्ग नहीं, ஏன்னா தேவ நீதி உள்ளவர். क्योंकि परमेश्वर धार्मिकता அவர் का है, சர்வாந்தம் உள்ளவர். वो सर्वशक्तिमान है। என்னை எப்படியாவது உள்ள கொண்டு போகணும்னா मुझे कैसे न कैसे अंदर यदि ले जा रहा அதே है, மனிதனாக வந்து वो खुद वहाँ पर मनुष्य में आता है, என்னை போல வாழ்ந்து मेरे समान जीवन बिताकर பூரணமான மனிதனாக வழிபட்டு एक परिपूर्ण मनुष्य के समान रहेगा। நியாயப்பிரமாணத்தின்படி நடக்காத எனக்காக தண்டனை ஏற்றுக்கொண்டு व्यवस्था के अनुसार चलने वाला जो नहीं चलने वाला मेरे लिए वो दंड उठा, அவர் மரித்தார், वो मर गया, அடக்கம் பண்ணப்பட்டார், दफन किया गया, உயிரோடு எழுந்து फिर से जी उठा, தனக்குள்ள இருக்கிற வல்லமையை தம்முடைய மக்களுக்கு கொடுத்தார். अपने अंदर के सामर्थ्य को अपने लोगों को देता है। அதுதான் பரிசுத்த அவருடைய வல்லமை. यही पवित्र आत्मा का அந்த सामर्थ्य। வல்லமை யார் பெற்றுக்கொண்டார்களோ ये सामर्थ्य को जिसने भी पाया है அவங்கதான் தண்டனைக்கு தப்பு வைக்க முடியும். वो ही दंड से बचाए जाएंगे। அதுதான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். और इसीलिए प्रभु ने हमें बुलाया। हालेलुया। தேவன் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். और प्रभु ने हमें छुटकारा அவருடைய दिया। சிலுவை மரணத்தினால நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். उसके क्रूस के मरण से हम छुटकारा पाए நம்ம हैं। யாரு? हम कौन है? தேவனால் விடுவிக்கப்பட்டவர்கள். हम प्रभु से छुटकारा पाए हुए हैं। ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்றேன். अब मैं आपसे एक बात बताऊंगा, நல்லா கவனிக்கணும். ध्यान से सुनिए। இப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. अभी तो आप उद्धार पाए हैं, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு. बपतिस्मा ले लिए, ஆண்டவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டீங்க. प्रभु के आत्मा को पा लिया। உங்க ஆவியின்படி நிறைய காரியத்துல முன்னேறணும். आत्मा में बहुत सारी चीजों में आप आगे नहीं है। ஆத்மீய வரம் வந்து கிரியை செய்யணும். आत्मिक वरदान आपके अंदर कार्य नहीं करता। சாதாரண வரம் அந்நிய பாஷை. साधारण वर है वो अन्य भाषा அதை है, கூட அனுபவிக்க முடியாது. उससे भी हम अनुभव नहीं कर सकते। நிறைய குறைவுகளோட இருக்கிறோம். इसका मतलब हमारे अंदर
बहुत कमी कर ஆனா दिया है, தேவன் நம்மளை அபிஷேகம் பண்ணிருக்கார். लेकिन प्रभु हमारे ऊपर अद्भुत किया है, हम उद्धार पाए हैं। இன்னைக்கு நான் மரித்தாலும் தேவன் ஆசீர்வதிப்பார். आज भी हम मर जाएंगे तो परमेश्वर के स्वर्ग में जाएंगे, இயேசு எனக்காக மரித்தார். क्योंकि यीशु हमारे लिए मर गया था। இப்போ ஒரு காரியம், और अभी एक बात है, நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு, और उद्धार पाने के बाद, பாவ மன்னிப்பு பெற்ற பிறகு, पाप का क्षमा पाने के बाद, இப்போ நீங்க ஒரு பாவம் செய்யணும். अभी आप एक पाप करते हैं। இப்போ உங்க நிலை என்ன ஆகும்? अब आपकी परिस्थिति क्या होगी? நீங்க முதல்ல பாவியா இருந்தீங்க, आप पहले पापी थे, உங்களுக்கு தேவனுக்கு சம்பந்தமே கிடையாது. आपका और प्रभु का कोई रिश्ता नहीं। ஆனா இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் உங்க காதுக்கு வருது, यीशु ने सुसमाचार तुम्हारे कानों में दिया, யார் மூலமாக சத்தியம் வருது. किसी के द्वारा आपके कान में पड़ी। இயேசு விசுவாசித்து ரட்சிக்கப்படுவார். यीशु को विश्वास कर तो उद्धार पाएगा, பாவங்களை அறிக்கை செய்து இயேசு ரட்சிப்பார். तेरा पाप को अंगीकार करके तू रक्षा पाएगा। நீங்க விசுவாசத்துல அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டீங்க, आपने विश्वास के द्वारा उस वचन को स्वीकार कर பாவத்தை लिया, அறிக்கை செய்தீங்க, पाप को कबूल कर ली, கிறிஸ்தவனா மாறிடுச்சு. मसीहा के बन गए। இப்போ நீங்க தப்பு பண்ணீங்க, अभी आप गलत करते हैं, உங்க நிலை என்ன ஆகும்? आपकी परिस्थिति क्या होगी? உங்களுடைய ரட்சிப்பை உங்களுடைய பாவம் அழிக்குமா? आपका उद्धार को आपका पाप छोड़ेगा? நிச்சயமா உங்களுடைய ரட்சிப்பை உங்க பாவம் அழிக்க முடியாது. जरूर आपके उद्धार को आपका पाप नाश नहीं कर सकता, அது உங்களை அழிக்க முடியாது. वो आपको नाश नहीं कर ஆனா सकता, பாவம் உங்களுக்கு விரோதமா வருகிறது. लेकिन पाप तुम्हारे विरोध में खड़ा रहेगा। அடுத்து என்ன செய்கிறது பாவம்? पाप आगे क्या करता है உங்களுக்கு என்ன செய்கிறது? और उसके बाद आपको क्या करना? வாழ்க்கையில இன்னொரு காரியத்தை கொண்டு வரும். आपके जीवन में और एक बात ले आता है। நீங்க எல்லாம் சர்ச்சைக்கு போகணுமா? क्या तुमको कलीसिया में जाना நீங்க है? எல்லாம் தப்பு பண்ணிருக்க. तुमने तो गलत किया है, உங்களுடைய ரட்சிப்பு நீ இழக்கல. तुमने अभी तक अपने उद्धार को नहीं खोया, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. तुम उद्धार को पाया हो, பாவம் உங்களை பார்த்து சொல்லுது, लेकिन पाप तुम्हें लेकर कहता है குற்றவாளி. तो दोषी है। சர்ச்சைக்கு போய் உனக்கு நடக்க போறது तो இல்ல. कलीसिया में जाकर कुछ नहीं होगा, நீ எல்லாம் பைபிளை கையில தூக்காத. बाइबल को हाथ में मत उठाना। நீ ஏன் உன் போற வழியா और तू क्यों बाहर जाता உன் है? ஜெபத்தை கேட்க மாட்டேன். तेरी प्रार्थना को नहीं सुनेगा। இப்படி உங்கள்கிட்ட சொல்லும் போது और ऐसे करने के समय पर ஏதோ உங்களை ரட்சிப்பு பாதிக்காது. ये तुम्हारे उद्धार को कोई हानि नहीं पहुंचाएगा, பாவம் செய்ய செய்ய लेकिन पाप करते करते உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அவிசுவாசம் வரும். आपके जीवन में का विश्वास आएगा। நான் ஜெபம் பண்ணி கர்த்தர் கேட்க போறாரு, जब मैं प्रार्थना करके प्रभु सुनेगा, நான் ஒரு பாவியா மாறிட்டேன், मैं तो पापी बन गया, நான் ரட்சிக்கப்பட்டேன், मैं उद्धार पाया था, பாவம் செய்தேன், लेकिन अब मैंने पाप किया। இனி நான் சர்ச்சைக்கு போய் பிரயோஜனம் இல்லை. अभी मैं कलीसिया में जाकर कोई लाभ नहीं। எப்பொழுது எந்த அவிசுவாசம் வருதோ और जब ऐसा अविश्वास आता है அப்பதான் அந்த தேவனை விட்டு பிரிக்கும். और तब वो प्रभु से दूर होता है। என்னை பிரித்தது என்னது? मुझे दूर करने वाला क्या है? அவிசுவாசம். अविश्वास। ஏதேன் தோட்டத்தில் தான் நடந்தது. ये दिन बगीचे में यही बात हुई। சாத்தான் வந்து சொன்னான், शैतान ने आकर कहा தேவன் மோசமான ஆளு, प्रभु तो बुरा व्यक्ति है பணத்தை அவங்களை தடவடி வச்சிருக்கிறார், और ये फल को तुम्हारे लिए रुकावट रखा உங்க है, வாழ்க்கையை அவர் தடவடி வச்சிருக்கிறார், तुम्हारे जीवन की बढ़ोतरी को रुकाया है, உங்க ஆசீர்வாதத்தை அவர் தடவடி तेरे வச்சிருக்கிறார். आशीष को रुकाया है। இது சாப்பிட்டுட்டா கடவுள் மாதிரி ஆயிடுவார். तो उसको खाएगा तो प्रभु के समान बदल जाएगा। அவன் என்ன செய்யறான்? अब वो क्या करता है? தேவன் மேல உள்ள நம்பிக்கையை விட்டுட்டான். प्रभु के ऊपर का भरोसा को छोड़ दिया। ஓ அவர் சரியில்லாத ஆளு, वो सही नहीं है, என்னை ஆசீர்வாதத்தை அவர் தடுத்து வச்சிருக்கிறார். मेरे आशीष को उसने रुका के रखा। சாத்தான் நல்லவன், शैतान तो भला था பணத்தை அறிமுகப்படுத்தியிருக்கான். और इस फल को उसने रखा, இதை சாப்பிட்டா நான் நல்லவனா इस மாறிடலாம். फल को दिखाकर कहता है कि हम बच्चे बन ஆனா जाएंगे, தேவனோ என்னுடைய வாழ்க்கையை மட்டம் தட்டி வச்சிருக்கிறார். लेकिन प्रभु तो मेरे जीवन को दबा के रखा। ஆகவே தேவன் மேல அவிசுவாசப்பட்டா इसलिए प्रभु के ऊपर अविश्वास किया, சாத்தானுக்கு கீழ்ப்படிந்தான். शैतान की आज्ञा को पालन किया, பழம் பறிச்சதுனால பாவம் இல்லை, फल को तोड़ने के कारण पाप नहीं किया। அதாவது தேவன் மேல நம்பிக்கை இல்லாம पहला प्रभु के ऊपर का भरोसा छूट गया, இப்ப என்ன செய்யறான்? கீழ்ப்படியாமை. अब आज्ञा का पालन नहीं किया। ஒரே ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமை முழு உலகத்தை பாதிக்கிறது. एक मनुष्य की आज्ञा नहीं मानने के कारण पूरे लोगों का दुनिया के लोगों के ऊपर पाप आता தேவன் है। வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை அவிசுவாசப்பட்டு परमेश्वर के रखे हुए उस फल के ऊपर अविश्वास किया। அவன் என்ன சொல்றான்? அவன் என்ன சொல்றான்? अब हवा क्या करना चाहिए? சாத்தானே இந்த பழம் சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்டாலும் சரி शैतान इस फल को खाए या नहीं भी खाए, தேவனுடைய சாயல் இருக்கு. मैं प्रभु के स्वरूप में हूँ। தேவன் மிகவும் நல்லவன், प्रभु तो बड़ा है, தினமும் வருவார். वो हर दिन आता है। இன்னைக்கு நேரம் நான் கேட்கிறேன், आज मैं सीधे से सीधे उससे நாங்கள் पूछूंगा, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். हम प्रभु के बच्चे हैं, அப்படி அவர் சொல்லியிருக்கார். वैसे वो कहना चाहिए था, தேவனை அவிசுவாசப்பட்டு लेकिन प्रभु के ऊपर अविश्वास किया, சாத்தானை நம்பினதுனால शैतान के ऊपर भरोसा किया, தேவனுடைய इसलिए வார்த்தைக்கு கீழ்ப்படியாம प्रभु के आज्ञा को पालन नहीं किया। பாவம் என்னது? अब पाप क्या है? அவிசுவாசம். अविश्वास करना। பாவியாதான் இருந்தேன், मैं पापी ही था, என் பாவத்திலிருந்து இயேசு என்னை விடுதலையாக்கினார். मेरे पाप से यीशु ने छुटकारा दे दिया, ரட்சிக்கப்பட்டேன். उद्धार पाया। அப்ப நீ அவிசுவாசப்பட்ட
பழைய இடத்துக்கு போயிடுவேன். अब अविश्वास करोगे तो पुराने स्थान में चले जाओगे। பாவம் செய்யணும், என்ன செய்யணும்? पाप नहीं करना है तो क्या करना है? தேவ சமூகத்துல போகணும். प्रभु के समूह में जाना है, அவங்க சமூகத்துல ஒப்பந்தம் பண்ணணும். उसके समूह में अर्पण करना है। தொடர்ந்து அதை செய்யக்கூடாது. हे प्रभु, इसको आगे में नहीं करना चाहिए, நிரந்தரமான ஒரு முடிவை தாருங்க. इसको निरंतर एक अंत दीजिए, ஆவியினாலே என்னை நடத்துங்க. आपके आत्मा से चलाइए। அதுக்கு தான் கர்த்தர் பரிசுத்த ஆவியை கொடுத்தார். और इसी कारण प्रभु ने पवित्र आत्मा दिया। முதல் இஸ்ரவேல் வெளியே வரும்போது 50 நாள் கழிச்சு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம். और पहले 50वें दिन में जो इजरायली लोग बाहर आए तो उनको व्यवस्था दिया गया। இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்ட 50வது நாள் கழிச்சு, लेकिन यीशु मसीह क्रूस पर मार खाने के बाद 50 நாள் கழிச்சு 50वें दिन के बाद பெந்தேகோஸ்து நாள் அன்னைக்கு पेंटेकोस्त के दिन के தேவன் समय பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். प्रभु ने पवित्र आत्मा दिया। எப்படியாவது அந்த அபிஷேகத்துக்குள்ள ஒரு மனிதன் போகும்போது कैसे न कैसे उस अभिषेक के अंदर व्यक्ति आने के समय மனிதனை சரியான பாதையில நடத்துவார். प्रभु उस व्यक्ति को सही स्थान पर चलाता है। அவர் செய்தானா क्या गलत किया? அனே சரண்டராயிரும். तुरंत अर्पण करता है ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்பாருங்க. और प्रभु के समूह में अर्पण करते हैं, मन फिराते हैं நிலை நிக்க மாட்டாங்க. और वहां पर स्थिर नहीं रहते। பாவம் செய்கிற ஆத்மா சாகும். इसीलिए पाप करने वाली आत्मा नाश होगी, கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொண்டவன் செழிப்பார். प्रभु के अनुग्रह को पाने वाला फलता रहेगा। ஆனா பாவத்துக்கு தண்டனை இயேசு ஏற்றுக்கொண்டார். लेकिन पाप की क्षमा को यीशु ने स्वीकार किया। நியாயப்பிரமாணம் தான் சட்டம். व्यवस्था की आज्ञा है, அதுதான் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு वही போகும். तुम्हें स्वर्ग ले जाएगा, ஆனா உன்னால முடியாது. लेकिन तुमसे नहीं நீ होगा। 600 செய்தாலும் ஒன்னு தவறாலும் ஜீரோ தான். तो 600 कार्य को पालन करे, एक को उल्लंघन करे तो भी शून्य है। ஆகவே ஒண்ணுமே நீ செய்ய முடியாது. इसीलिए तो कुछ नहीं कर ஆகவே सकता। எனக்கு பதிலாக और इसलिए मेरे कारण இயேசு மனிதனாக यीशु मनुष्य हुआ। அதான் பைபிள் பவுல் சொல்கிறார், இரண்டாவது ஆதாம் पौलुस इसलिए कहता है वो दूसरा आदम, எனக்காக இரண்டாவது ஆதாமாக வெளிப்படுகிறார். और मेरे लिए दूसरा आदम के रूप में प्रकट हुआ। முதல் ஆதாமாகிய நான் செய்யாதது எல்லாத்தையுமே அவர் செய்து ஜெயம் பெறுகிறார். और पहला आदम मैंने जो नहीं किया वो सबको उसने पालन किया और जय पाया। ரோமர்ல பவுல் நிறைய காரியத்தை விளக்குகிறார். रोमियो में बहुत सारी बातों को पौलुस समझाता है। ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே एक मनुष्य की आज्ञा नहीं मानने से அநேகர் பாதிக்கப்பட்டார்கள். बहुत सारे लोग पापी हो गए, ஆனா ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல் लेकिन एक व्यक्ति का आज्ञा मानने के कारण அநேகரை ரட்சிக்கும். बहुत लोगों का उद्धार होगा। 5வது அதிகாரம் 5वां अध्याय ரோமர் 5வது அதிகாரம் रोमियो का 5वां अध्याय 16வது வசனம். 16 वचन। जैसा மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவனருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாய் இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது. जैसे एक मनुष्य के पाप करने का फल हुआ, वैसे ही दान की दशा नहीं, क्योंकि एक ही के कारण दंड की आज्ञा का फैसला हुआ, परंतु बहुत से अपराधों के कारण ऐसे वरदान उत्पन्न हुए कि लोग धर्मी ठहरे। அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகி ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாகும். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். क्योंकि जैसा एक मनुष्य की आज्ञा न मानने से बहुत लोग पापी ठहरे, वैसे ही एक मनुष्य की आज्ञा मानने से बहुत लोग धर्मी भी ठहरे। இயேசு செய்த புதிய ஏற்பாட்டுள்ள உடன்படிக்கை. और यीशु किया हुआ नया नियम का एक ஒரு ஆதாம் தவறு செய்தனால एक आदम पाप करने के कारण உலகத்துல எல்லாரையும் அது பாதித்தது. दुनिया के सारे लोगों के ऊपर उसकी हानि எல்லாரும் हुई, பாவிகள் தான். सब पापी हो गए। ஆனா இயேசு ஒருவர் அந்த ஆதாமை போல வெளிப்பட்டு लेकिन यीशु वो एक ही आदम के समान प्रकट होकर ஆதாமை போல வாழ்ந்து आदम के समान जीवन பாவம் बिताकर இல்லாதவராக बिना पाप के நீதி உள்ளவராக धर्मी बनकर தேவனே அதை சாதித்து
செய்து முடிக்கிறார். प्रभु खुद उसे पूरा करके अंतिम करता அவர் है। சொல்லுகிறார், अब वो कहता है பாவம் அநேகரை ஆண்டு கொண்டது. और पाप बहुतों के पर राज्य ஆனா करता है, என்னுடைய பாவம் மன்னிப்பு. நான் கொடுக்கிற ரட்சிப்பு, लेकिन मेरा पाप का उद्धार நான் செய்த ஒரே ஒரு மனுஷனுடைய தியாகம் और मैंने किया हुआ एक ही मनुष्य का அநேகரை अर्पण தண்டனையிலிருந்து விடுதலை. बहुतों को दंड से बचाता है। பவுல் சொல்லுகிறார், पौलुस कहता है தேவன் கொடுக்கிற தீர்ப்பு और परमेश्वर देने वाला जो न्याय பாவத்துடைய தண்டனை காட்டிலும் பெரியது. और पाप के दंड से भी बढ़कर है, இது மகிமையானது. वो महिमा का है। ஆகவே கிறிஸ்தவர்கள் பாக்கியவான்கள். इसीलिए मसीहा के लोग धन्य ஆகவே हैं। இந்த தெய்வத்தை நான் சாட்சியாக இருக்கணும் என்றால், और इस मसीहा को मैं गवाही में रहना है நான் तो உண்மையிலே அந்த ரட்சிப்போடு இருக்கணும் அப்படின்னா मैं उस उद्धार के साथ यदि रहना चाहता हूँ அவருடைய வார்த்தையை நான் தினமும் வாசிக்கணும். और उसके वचन को हर दिन पालन करना, வசனத்தினால நான் பலப்பட வேண்டும். वचन के साथ द्वारा मैं सामर्थ्य पाऊंगा। 20வது வசனம் சொல்கிறது, और 20 वचन में लिखा மேலும் है மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. और वहाँ पर दंड बढ़ने के कारण उसका आज्ञा का उल्लंघन करना भी आया। அப்படியே பாவ பெருகிற இடத்துல கிருபை அதிகமாகும். वैसे ही जहाँ पर पाप बहुत होता है वहाँ पर अनुग्रह भी बढ़ता है। நியாயப்பிரமாணம் வந்து நம்மள என்ன சொல்லுது? व्यवस्था में क्या कहता है? நீ நல்ல ஆளு கிடையாது, நீ ஒரு பாவி. जो अच्छा व्यक्ति नहीं है तो पापी है। நீ பாவி என்பதை அந்த நியாயப்பிரமாணம் जो உறுதிப்படுத்துகிறது. पापी है ये व्यवस्था तुम्हें वहाँ पर स्थिर बताता है। ஆகவே நியாயப்பிரமாணம் வந்த பிறகு பாவம் பெருகுகிறது. इसीलिए व्यवस्था होने के बाद पाप बढ़ जाता है। தேவனோ தன்னுடைய கிருபையினால், लेकिन प्रभु अपने अनुग्रह அவருடைய से, இரத்தத்தினாலே, अपने लहू से அவருடைய வெளியேறப்பட்ட அந்த சுவிசேஷம் வரும்போது और उसके सुसमाचार आने के समय पर விசுவாசத்தினால அவன் நீதிமானாய் மாற்றப்படுகிறான். विश्वास के द्वारा वो धर्मी बन जाता है। ஆமோகுக்கு 2வது அதிகாரம் 4வது வசனத்துல हाबक्कुक दूसरा अध्याय 4 वचन पर தன் விசுவாசத்தினாலே अपने विश्वास के अंदर நீதிமான் பிழைப்பான். और वो धर्मी இப்போ बचेगा என் தனியா அவனே ஒப்பு கொடுக்கும், और वो खुद वहाँ पर अर्पण करना है। அவனே ஒப்பு கொடுக்கும். मैं खुद अर्पण करना है இயேசுவின் சமூகத்துல यीशु के समूह में மனதார நான் ஒப்பு கொடுக்கும்போது पूरे मन से जब अर्पण करते हैं தேவன் விரும்புகிற அந்த நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். प्रभु का वो भरोसा हम पा सकेंगे। அதுதான் ஆவிகளை பகுத்து அறிகிற, और वही आत्मा को जांचने वाला वरदान। யார் என்ன செய்தி கொடுத்தாலும் பிரசங்கம் பண்ணாரு. कोई भी संदेश के ना दे, कोई भी प्रचार के ना दे, எனக்கும் தேவனுக்குள்ள சம்பந்தம் என்ன? मेरा और प्रभु का मेल क्या है? நான் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்டால் எனக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை. मैं प्रभु के आत्मा के अनुसार चलाया जाऊं तो मेरे लिए कोई दंड ना होगा। ஆனா ஏதாவது ஒரு ஊழியக்காரன் ஒண்ணு நடத்துறாங்கன்னா और या कोई सेवक यदि तुम्हें चलाता है அவங்க சொல்றதெல்லாம் சரியா? और क्या वो जो भी कहते हैं वो सच है? எல்லாமே சரி கிடையாது. सब कुछ सही नहीं हो सकता। ஏனென்றால் புதிய ஏற்பாட்டில் வேதம் சொல்லுகிறது, क्योंकि नए नियम के अंदर व्यवस्था वचन कहता है பரிசுத்த ஆவியாருக்கு கொடுக்கப்பட்ட पवित्र आत्मा क्यों दिया गया? நீயும் தேவனோடு சேர்ந்து நடப்பதற்கு. तू प्रभु के संग साथ में चलने के लिए। பைபிள் என்ன சொல்லுது? बाइबल में क्या कहती பரிசுத்த है? ஆவியிடத்துல வரும், पवित्र आत्मा आएगा, நீங்கள் பலன் அடைவீர்கள், तुम सामर्थ्य पाओगे, நீங்க எனக்கு சாட்சிகளா तुम இருப்பீங்க. मेरे लिए गवाही बनोगे। அவர் நீதியை குறித்து और போதிப்பார், धार्मिकता के बारे में பாவத்தை सिखाएगा, குறித்து போதிப்பார். पाप के बारे में सिखाएगा। தேவனுடைய ஆவி உனக்குள்ள இருந்தால் प्रभु का आत्मा यदि तुम्हारे अंदर है வாழ்க்கையில நீ நீதியான வழியில நடக்க முடியும். और प्रभु के अंदर तुम धर्मी से रह सकोगे। 8வது அதிகாரம் ரோமர் அப்படிதான் சொல்லுகிறது. रोमियो का 8वां वचन में इसे लिखा है। ஆனபடியினாலே इसीलिए கிறிஸ்துவுக்கு இயேசுவுக்கு உட்பட்டவர்கள் और मसीहा यीशु के अंदर स्थिर रहने वाले மாம்சத்தின்படி நடவாமல் मांस के अनुसार नहीं चलते, ஆவியின்படியே நடக்க वो வேண்டும். आत्मा के अनुसार இது चलना யாரோ चाहिए। போதிச்சில்ல, ये किसी के सिखाने के कारण नहीं, நீங்க தான் தேவனோடு நடக்க. आपको ही प्रभु के साथ நீங்க चलना है। ஜெபமே பண்ணலன்னு வைங்க, तुम अगर प्रार्थना ही नहीं किए, எப்படி உங்களுக்கு தேவ ஆவியின் அபிஷேகம் கிடைக்கும்? कैसे प्रभु के आत्मा का अभिषेक मिलेगा? எப்படி ஆவியானவர் பேசுவார்? कैसे आत्मिक प्रभु बातें करेगा? நிச்சயமா இருக்காது. जरूर बातें नहीं करेगा। எல்லாரும் தேவனோடு நடக்கிறார்கள். हर दिन प्रभु के साथ चलने वाला लोग चाहिए। வாசிக்கலாம் 2வது வசனம். दूसरा वचन पढ़ेंगे। கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் நின்று விடுதலையாக்கிற்று. क्योंकि जीवन की आत्मा की व्यवस्था ने मसीह यीशु में मुझे पाप की और मृत्यु की व्यवस्था से स्वतंत्र कर दिया। ஆகவே ஆவியுடைய பிரமாணம் என்னை சரியான பாதையில் நடத்துகிறது.
इसलिए व्यवस्था, आत्मिक व्यवस्था मुझे सही रास्ते पे அவன் चलाती है। மாம்சத்தின்படி நடவாமல் मांस के अनुसार नहीं चलो, ஆவியின்படி நடக்கணும். आत्मा के अनुसार चलना யார் चाहिए। உங்களுக்கு போதிக்கிறது? कौन आपको सिखाता है? பரிசுத்த ஆவியானவர் தான் போதிக்கிறார். पवित्र आत्मा ही सिखाना எனக்கு चाहिए। அவருக்கு என்ன சம்பந்தம்? मेरा और उसका क्या रिश्ता है? நான் அவரோடு இருந்தாதான் என்ன நடத்துவார். मैं उसके संग रहूंगा तो वो मुझे चलाएगा। சபைக்கு போறோம், परीक्षा में जाते வசனம் हैं, வாசிக்கப்படுகிறது, वचन पढ़ाया जाता है, பிரசங்கம் பண்ணுறோம். प्रचार किया जाता ஆனா है, இது வந்து ஒரு முழுமை கிடையாது. लेकिन एक परिपूर्णता नहीं। ஆண்டவர் சொல்லுகிறார், प्रभु कहता है, நான் நல்ல விதை விதைச்சேன், मैंने अच्छा बीज बोया, ஆனா இருதயம் சரியில்லையே. लेकिन हृदय तो सही ஒரு नहीं है। இருதயம் முள்ளு மாதிரி இருக்கு, एक हृदय में कांटा है, ஒரு இருதயம் பாறை மாதிரி एक இருக்கிறது, हृदय पत्थर के समान ஒரு है, இருதயம் வழி மாதிரி இருக்கு. और एक हृदय रास्ते ஆனா में। யார் இந்த வசனத்தை வாங்கி जो मेरे वचन को लेकर வீட்டுல போய் घर पर जाकर அமைதியாக உட்கார்ந்து और शांति से बैठकर தியானிக்கிறார்களோ उसका ध्यान करता है, அதுதான் நல்ல நிலம். वही अच्छा जमीन। சபையில வந்ததுனால இல்ல, वह कलीसिया में आने के कारण நான் வீட்டுல போய் தனியாக தெய்வத்தோடு நடக்கிற அனுபவம், और मैं प्रभु के साथ अकेले में चलने वाला अनुभव, சொன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் और ஆசீர்வதிக்கப்படும். तब मैं अपने जीवन में आशीष पा அப்பதான் सकता நான் हूँ, ஜெயம் பெற முடியும். तभी मैं जय पा सकता हूँ, அப்பதான் என்னுடைய அந்த ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். तभी अपने उद्धार को पा सकता हूँ। நீ பாவம் செய்து நீங்க पाप यदि आपने किया, பைபிள் சொல்லுது, பாவம் பெருகிற இடத்துல என்ன செய்யுது? बाइबल कहती है पाप बढ़ने के समय में क्या होता है? கிருபை பெருகிறது. अनुग्रह बढ़ता है। அப்ப நீங்க என்ன செய்யணும்? अभी आपको क्या करना है? தேவ ஆவியினால நிரப்பப்படும் போது प्रभु की आत्मा में चलाए जाने के समय पर நிரந்தரமான ஒரு முடிவு, நிரந்தரமான ஒரு ரட்சிப்பு. एक निरंतर महिमा और निरंतर अंत होता நீங்க है। உலகத்துல பாத்தீங்கன்னா अब दुनिया में यदि देखें, நிறைய வித்தியாசமான ஒரு போதனை, बहुत अलग प्रकार का प्रचार है, நிறைய வித்தியாசமான போதனைலாம் இருக்கு. अलग अलग प्रकार की प्रचार। இப்போ நீங்க சிபிஎம் சபையை பார்க்கலாம், यदि सीपीएम कलीसिया को देखें, கல்யாணமே கட்டக்கூடாது, शादी ही नहीं करना है, பைபிள் இல்ல அப்படி. बाइबल में वैसे नहीं है, ஆனா அவங்க செய்தாங்க, लेकिन वो लोग करते हैं, திருமணம் செய்ய மாட்டாங்க. शादी नहीं करते। இன்னொரு சில சபைக்கு கல்யாணம் செய்யவே கூடாதுன்னு போதிப்பார்கள். और एक कलीसिया है, शादी करना ही नहीं करके ये सिखाते हैं। இப்போ இது தேவன் போதிக்கிறாரா இல்ல ஒரு மனுஷன் போதிக்கிறாரா? क्या ये एक मनुष्य प्रचार करता है या प्रभु सिखाता है? இன்னொரு ஆள் சொல்றாரு, சனிக்கிழமைக்கு தான் சபைக்கு போன, சண்டே போகக்கூடாது. और एक व्यक्ति कहता है शनिवार को कलीसिया में जाना है, दूसरे दिन में नहीं। யோசிச்சு பாருங்க, थोड़ा विचार இது करके देखिए, யாருடைய போதனை? तो ये किसका शिक्षक है? பைபிள்ல இருந்தாலும் சொல்றாங்க. बाइबल से तो बताते हैं। இன்னொரு சொல்றாரு, தசமபாகம் கொடுக்கல நீங்க அப்படியே சபிக்கப்பட்டு போயிருங்க. और एक व्यक्ति कहता है दशमांश नहीं दिया तुम श्रापित हो जाओगे। கொஞ்சம் யோசிங்க, अब थोड़ा सोच कर देखिए, பைபிள் சொல்லுது बाइबल कहता है தசமம் இல்ல, நீதான் ஒண்ணு ஒப்பு கொடுக்கணும். और दशमांश नहीं तू अपने आप को प्रभु को अर्पण நீதான் कर, கர்த்தருக்கு தேவை. तू ही प्रभु को आवश्यकता है। அதே பிறகு காணிக்கை उसके தசமபாகம். बाद ही दान दशमांश लेना। முதலாவது நான் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். पहले हम अपने आप को प्रभु को अर्पण करना தேவன் है। என்னோட பேசணும், प्रभु मेरे से बातें करना நான் चाहिए, தேவனோடு பேசணும். मैं प्रभु से बातें करना चाहिए, அப்பதான் என்னுடைய ரட்சிப்பின் வெற்றியை நான் பெற்றுக்கொள்வேன். तब ही मैं उद्धार को पा सकता हूँ। எத்தனை பேர் அப்படிப்பட்ட அனுபவத்துல நம்ம இருக்கோம்? कितने लोग ऐसे अनुभव में हैं? தினமும் பைபிள் வாசித்து யோசிக்கிறோம், और कलाम को पढ़कर हर दिन हम सोचते हैं, சிந்திக்கிறோம், विचार करते நான் हैं, எனக்கு இந்த மாதிரி சண்டை போட்டுட்டேனே சரியா, आज मैंने ऐसा झगड़ा कर दिया सही है, இந்த மாதிரி நான் நடந்துட்டேன் சரியா, क्या ऐसा मैं चल रहा हूँ ये सही बात है? என்னையே ஆராய்ந்து பார்த்தால்தான் ऐसे मैं अपने आप को जांचूं तो என்னுடைய ரட்சிப்பை நான் தக்க வைக்க முடியும். मेरा उद्धार को मैं संभाले रखूंगा। தேவன் நான் பாவியா இருக்கும்போது என்னை ரட்சித்திருக்கிறார். मैं जब पापी था तब प्रभु ने मुझे उद्धार किया। ரட்சிப்பு கிருபையில, उद्धार जो है मुफ्त में அது मिला, இலவசம். वो अनुग्रह में ஆனா मुफ्त அது में। நம்ம விட்டு போகாம இருக்கணும். அப்படி लेकिन यदि वो हमसे दूर नहीं जाना நான் चाहिए, தேவனும் நானும் நடக்கணும், मेरे और प्रभु साथ चलना चाहिए, தேவனோடு பழகிறவர்களா இருக்கணும். प्रभु के संग चलने वाले होना நிறைய चाहिए। சபையில பாருங்க, பீச, बहुत सारे कलीसिया में मूंछ नहीं रखना, நகை நட்டு, सोना नहीं पहनना, ட்ரெஸ், वस्त्र ऐसे नहीं पहनना, நிறைய விஷயம் இருக்கு. ये बहुत सारी बातें हैं। என்னுடைய ரட்சிப்புல நிரந்தரமாய் நடத்துகிறது என்ன? और मुझे उद्धार में सही से चलाने वाली बात क्या है? தேவனோடு நடக்கிற அனுபவம். मैं प्रभु के साथ चलने वाला अनुभव, தேவனோடு நடக்கிற ஒரு அனுபவம் தான் என்னை நீதிமானாய் மாற்றும். और प्रभु के साथ चलने वाला अनुभव ही मुझे धार्मिकता में चलाते சபைக்கே हैं। போய்கிட்டு இருக்கிறவங்க கூட நரகத்துக்கு போவாங்க. और कलीसिया में जाने वाले भी नरक में जा सकते हैं। ஊழியம் செய்கிறவனை பார்த்து கூட அக்கிரமக்காரன்னு கர்த்தர் சொல்லுகிறார். और सेवक करने वाले को भी यीशु कहता है हे अधर्म करने वाले। எதனால? इसलिए என் இஷ்டப்படி நீ செய்யல, कि मेरे मर्जी से नहीं किया, அவன் तुमने இஷ்டப்படி செஞ்சிருக்க. अपने मर्जी से की। அப்ப தேவனுடைய இஷ்டப்படி நான் செய்யணும் अब அப்படின்னா प्रभु के मर्जी से मुझे करना है, தேவனோட பழகணுமே, मैं प्रभु के साथ रहना தேவ சமூகத்துல चाहिए, உட்காரணுமே. प्रभु के समूह में बैठना அப்பதானே चाहिए, தெரியும் தேவனுடைய விருப்பம். तभी ही तो मुझे पता चलेगा प्रभु की मर्जी। சபைக்கு வந்துட்டு போனதுனால और ऐसे ही कलीसिया में आना जाने से என்னோட ரட்சிப்பை நான் பாதுகாக்க मैं முடியும். अपने उद्धार को संभाल नहीं இந்த सकता।
தினமும் நான் தேவனோடு பழக வேண்டும். हर दिन प्रभु के साथ बैठना सीखना தேவனோடு है இருந்து நான் என்னுடைய சமயத்தை ஆண்டவருக்கு பிரியமா நடக்கணும். और प्रभु के समूह में रहकर प्रभु के लिए प्यारा बनकर रहना। தேவன் நல்லவன். प्रभु भला है, அப்படி இருந்து இந்த பாட்டுல वो हमारे हृदय को देखता है। நீங்க புதிய ஏற்பாட்டை பாத்தீங்கன்னா नए नियम में यदि आप देखें, இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. यीशु मसीह की सेवकाई को अच्छे से समझ कर பழைய देखिए। ஏற்பாட்டை அவர் ஃபோர்ஸ் பண்ணல. पुराने नियम पर वो ज्यादा जोर नहीं புதிய देता ஏற்பாட்டுல உள்ள ஒரு மெய்யான ஒரு காரியத்தை வெளிப்படுத்த. और नए नियम पर एक सच्ची बात को प्रकट करता பழைய है। ஏற்பாடு நியாயப்பிரமாணத்தின்படி நடந்தாதான் நீதிமான். तो पुराने नियम में व्यवस्था के अनुसार चलेगा तो ही धर्मी है, புதிய ஏற்பாடுல இயேசுவை நம்பி அவருக்கு கீழ்ப்படிஞ்சாலும் நீதிமான். और यीशु को आज्ञा मानकर तो चलेगा तो नए नियम के अनुसार धर्मी है। இயேசு என்ன செய்கிறாரு? यीशु क्या करता है? இந்த சிஸ்டர் இந்த பையன் எப்படியாவது என்ன நம்பணும். और ये बहन ये भाई ये मुझे भरोसा करना அதுக்கு चाहिए, நான் என்ன செய்யணும் उसके लिए मैं क्या करूं? அப்படின்னு இயேசு நினைக்கல. वैसे यीशु सोचता है। வழி நடந்து போறாரு. वो रास्ते में चलता है, சகைன்னு ஒரு மனுஷன் वहाँ पर இருக்கான். जक्कई नाम का एक அவர் व्यक्ति ஒரு है, மகா பாவி. वो एक महापापी है। ஊர்க்காரங்கெல்லாம் ஒரு மகா பாவியா தான் வச்சிருக்காங்க. गांव के लोगों ने उसे महापापी करके ठहराया। தேவன் இந்த பாவி எப்படி ரட்சிக்கிறது? अब इस पापी को प्रभु कैसे बचाएगा? ரட்சிப்பு எப்படி வருது? उद्धार कैसे आता है? இயேசு விசுவாசித்து ரட்சிக்கப்படுவார். यीशु को विश्वास करके उद्धार पाएगा। ஆண்டவர் ஒரு சின்ன வார்த்தை சொல்கிறார். अब प्रभु हमें एक अच्छा सा एक शब्द को कहता है, சகைவு நீ இறங்கி வாப்பா உன் வீட்டுல தங்கணும்னாரு. जक्कई तू उतर कर आ, तेरे घर पे रहना है। அவ்வளவுதான். சகைவு அப்படியே சரண்டர் ஆயிட்டான். और इतना ही बात किया तो सरेंडर अपने आप को जगह ने अर्पण कर உனக்கு दिया। தெரியுமா? क्या तेरा मेरा नाम भी जानता है? என் வீட்டுக்கு நீ வருகிற. मेरा घर पर तू आएगा। அவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? मैं किस प्रकार का खुदा வேற है तू? ஒண்ணுமே அவர் சொல்லல. उसने और कुछ नहीं कहा। நீர் பரிசுத்த. हे प्रभु तू पवित्र है, நல்லவர். तू भला है। நான் உம்மோட பழகுறேன்னா என் பாவத்தை மன்னிச்சிருங்க. मैं तेरे साथ में रहूं तो मेरे पाप को क्षमा कर। நான் நிறைய அநியாயம் मैंने பண்ணியிருக்கேன். बहुत अन्याय किया। அது எப்படி நடந்தது? ये कैसे हुआ? தேவன் தன்னை நம்பக்கூடிய வார்த்தையை சொன்னார். प्रभु अपने भरोसे करने वाले बातों से कहा, அப்படியே சரண்டர் ஆயிட்டான். उसने अर्पण किया, அவனே தன்னை சீர்படுத்துதான். तो अपने आप को उसने सही किया। இயேசு விட்டு கொண்டு போயிட்டான். यीशु को घर ले गया। அங்க போய் என்னெல்லாம் பேசினான்னு தெரியும். वहाँ पर क्या किया करके पता வாழ்க்கை नहीं। மாறினது. बस जीवन बदल गया। தேவன் ஒரு மனிதரோட உட்கார்ந்து பேசினாதான் நடக்கும். परमेश्वर एक व्यक्ति के साथ रहेगा तो ही होगा, नहीं तो யோவான் 4வது அதிகாரம் यूहन्ना का 4वां अध्याय। ஆண்டவர் நடந்த அந்த கிணத்தாடியில் உட்கார்ந்தாரு. प्रभु आके उस कुएं के किनारे पे बैठता है। சமாரிய ஸ்திரீ தண்ணி எடுக்க வரா. हमारी बहन आती है पानी लेने के அவன் लिए। ஒரு பெரிய பாவிதான். वो तो एक बहुत बड़ी पापी है, இயேசு என்ன செய்கிறாரு? लेकिन यीशु क्या कर रहा இவன் है? என்ன நம்பினான்னா இவன் நீதிமானாய் மாறி ये விடுவான். यदि मेरे पर भरोसा करे तो ये धर्मी बन जाएगी। இவன் நீதியா மாறிட்டானா இந்த ஊருக்குள்ள போய் சாட்சி சொல்லுவான். धर्मी बन जाएगी तो इस गांव में गवाही बनेगी। ஆண்டவர் செய்கிறது. अब प्रभु कहता है, பிரணாம் சொல்றாரு தேவனுடைய இழுப்பு. भाई प्रणव कहते हैं कि प्रभु की ओर का खींच। தேவன் என்னை எப்படி இழுத்து கொண்டார்? प्रभु ने कैसे अपनी ओर मुझे खींच लिया। நான் எப்படி இயேசுக்குள்ள வந்தேன்? मैं कैसे प्रभु के पास आ गया। எப்படி வியாதி கொடுத்து வந்தானா? क्या बीमारी देकर मैं आया। இல்ல ஏதோ எனக்கு ஒரு அற்புதம் நடந்துட்டு நான் வந்துட்டானா? क्या कोई अद्भुत मेरे जीवन में हुआ इसीलिए आया। இல்ல நான் விசுவாசித்து நான் வந்துட்டானா? क्या विश्वास करके मैं आ गया। எப்படியோ தேவன் ஒவ்வொருவரையும் ஒரு மாதிரி நடத்திக்கிட்டார். कैसे न कैसे मैं प्रभु के पास आ गया। அவர் இருந்துட்டாரு. वो आग खींच लिया। இனி நான் அவர் பக்கத்துல உட்கார்ந்து अब मैं उसके पास बैठना है அப்பதான் ரட்சிப்பு பூரணப்படும். और तभी ये उद्धार परिपूर्ण होगा। அவர் இயேசு கிறிஸ்து 3வது அதிகாரத்துல பிரசங்கம் பண்றார் யோவான். यीशु मसीह तीसरे अध्याय में प्रचार करता है। நிறைய பேர் யார்கிட்ட வர மாட்டேங்கிறாங்க. बहुत सारे लोग मेरे पास नहीं आते। நான் வெளிச்சமா இருக்கிறேன். मैं उजियारा हूं நான் கிட்ட வரும்போது அவன் பாவம் வெளிப்படுது. और मैं पास आने के समय पर मेरा पाप प्रकट होता है। அவன் பாவம் வெளிப்படுது. उसका पाप प्रकट होता है அவங்களுடைய பாவம் கண்டிக்கப்படாதபடி என் பக்கத்துல வரைய மாட்டேங்க. और उनका पाप प्रकट ना हो इसलिए मेरे पास आके नहीं। அவன் யார் உட்கார மாட்டேங்காங்க? क्यों पास में नहीं आते? யார் இயேசு கிறிஸ்து பக்கத்துல உட்காரல? क्यों यीशु के पास नहीं आते? அவருடைய குறை தெரியும். क्योंकि उनकी कमी कमी पता चलेगा கர்த்தர் சொல்ல மாட்டாரு. और प्रभु बताएगा नहीं। அவனுக்கே தெரியும். उसको खुद समझ में आ जाएगा அதெல்லாம் தப்புதான். मैं जो करता हूँ गलत है। உயர்வுக்கு யார் மேலயோ நான் மிதிச்சு ஏறுறேன். और मेरी बढ़ाई के लिए मैं किसी को दबा के बढ़ता हूँ। நிறைய கம்பெனில அப்படி நடக்குது. बहुत सारी कंपनी में ऐसे होता உயர்வு है। வேணுமா? से बढ़ाना है எவனையாவது கீழே தள்ளி அவன் தோண்ட ஏறணும். किसी को दबा कर आगे बढ़ना है। நிறைய வீட்டுல கூட நடக்குது. किसी घर पर भी ऐसे அவங்க होता है। லாபத்துக்கு என்ன செய்வாங்க? उनके लाभ के लिए कुछ भी करेंगे। யாரையாவது கீழே போட்டு மேலே ஏறுவாங்க. किसी को नीचे डालकर ऊपर जाएंगे। இவங்க நீதி. उनकी धार्मिकता। ஆனா இவங்க தேவ சமூகத்துல வரும்போது लेकिन ये प्रभु के समूह में जब आते हैं, தேவனுடைய வெளிச்சம் பிரகாசிக்கும் போது प्रभु का उजियारा जब चमकता है குற்றம் தெரியும். उसका दोष पता चलेगा। சரணாயிருவான். वो अर्पण करेगा, ஒப்பு கொடுப்பான். वो अर्पण स्वीकार कर लेगा। மோசே போல முகப்பிரகாசமாய். मूसा के समान वो बन जाएगा। இதுதான் தேவன் கொடுக்கிற ரட்சிப்பு. और यही प्रभु का उद्धार है। இந்த ரட்சிப்பு புதிய ஏற்பாட்டுல ये उद्धार नए नियम के अंदर இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு
பிறகு கொடுக்கப்படுகிறது. यीशु मसीह के मरण के बाद दिया गया है। இப்ப நியாயப்பிரமாணம் अब व्यवस्था அவர் நீதி உள்ள தேவன், वो धर्मी का खुदा है, பரிசுத்தம் உள்ள தேவன், वो पवित्र प्रभु है, அவர் தப்பு செய்யல. वो गलत नहीं किया। என்னுடைய சுபாவம் இதுதான், मेरा स्वभाव यही है, இப்படி நடந்தா தான் நீ முடியும். ऐसा करोगे तो ही होगा, ஆனா மனுஷனால முடியல. लेकिन मनुष्य से नहीं होगा। சாத்தான் வஞ்சித்தான். शैतान ने फंसा दिया, தேவன் கிருபையாக इसलिए प्रभु अनुग्रह से, அன்பாக प्रेम से அவரே இறங்கி வந்து वो खुद उतर कर நான் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் அவர் செய்து பார்த்தாங்க. और मैं जो करना चाहिए सब उसने किया और पूरा किया। அதனால சொல்றார் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல, इसलिए वो कहता है व्यवस्था को नाश करने नहीं, நிறைவேற்ற வந்து मैं उसे पूरा करने आया। அவர் நிறைவேற்றி இருக்கு. वो पूरा करके क्या लाभ है? அவர்தான் நீதி உள்ள वो தேவன். तो पहले से धर्मी का खुदा அவரே है। சாத்தானை பத்தி சொன்னார், वो खुद शैतान से कहा, என்னிலே பாவம் உண்டு என்று யார் என்னை குற்றப்படுத்தக்கூடாது. कौन मुझसे कह सकता है कि तुझ में पाप है? அப்ப அவர் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும் அவசியமே இல்லை. इसका मतलब वो व्यवस्था को पालन करने की आवश्यकता नहीं। என்னால முடியாததை அவர் செய்கிறார். मेरे से जो नहीं होगा उसने उसे पूरा किया। என்னை நீதிமானாய் மாற்றுவதற்கு அவர் செய்கிறார். मुझे धर्मी बनाने के लिए ऐसा किया। இப்ப இன்னைக்கு आज நானும் தேவனும் நினைக்கிறேன். मैं और प्रभु चलना चाहिए, தேவனுக்கு பழக்கம் இருக்கணும். मेरा और प्रभु का रिश्ता होना அவர் चाहिए, போதிக்கணும். वो सिखाना चाहिए। நாளைக்கு நான் சொல்றேன், मैं कल कहता அடுத்த हूँ வாரம் எல்லாரும் ஒயிட் ரோடு தான் வரணும். सब लोग सफेद कपड़े पे करके आना है। கொஞ்சம் நீங்க யோசிக்கணும். आप अपने आप को सोच कर देखिए, இது கூட தப்பா? क्या सफेद कपड़ा पहनना गलत है? நல்லது, பரிசுத்தம். वो अच्छी बात है, पवित्र है, உலகத்தின் ஆசீர்வாதம். वो दूसरों के सामने आशीष है இது ஒரு பெரிய நல்ல சாட்சி தான். और वो एक अच्छा गवाही की बात है। ஆனா அது நியமம் இல்ல, சட்டம் இல்ல. लेकिन वो एक नियम नहीं है நானாகவே அதை செய்யணும், அதுதான் ஆசீர்வாதம். और मैं खुद अपने मन से वो करना चाहिए, तब वो आशीष है। தேவன் அதை விரும்புகிறார். प्रभु से चाहता है। மனப்பிரசன்ன கர்த்தர் சொல்கிறார், पहाड़ के प्रचार में प्रभु कहता है, செடியெல்லாம் பாரு, ये देखिए पेड़ पौधों को அந்த देख, பூ எவ்வளவு அழகா இருக்கு பாரு, फूल को देख कितना अच्छा है, கலர் கலரா இருக்கு. कितना रंग बिरंगे हैं। அந்த கலரான பூவை பார்த்துட்டு இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? उस रंग के फूल को देखकर यीशु ने क्या कहा? இந்த செடிக்கு நான் ட்ரெஸ் இப்படி போட்டு விட்டுருக்கேன். और इस फूल को मैंने ऐसा वस्त्र पहनाया है, அற்புதமானது. मैं अद्भुत करता हूँ। சாலமோன் கூட இப்படி ட்ரெஸ் போட்டு सोलोमन ने भी ऐसा वस्त्र नहीं पहना। ஆண்டவர் என்ன சொல்ல इसका விரும்புகிறாரு? मतलब सोलोमन प्रभु क्या कहना चाहता है? மேலி வெள்ளையா இருந்து நினைக்கிறார். हमेशा तो सफेद रहने के लिए नहीं सोचता, அப்படி சொல்லல. ऐसा नहीं कहा। தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தமாய் வாழு. तू प्रभु जैसा चाहता है वैसे पवित्र बन जा, தேவன் விரும்புகிறபடி நீ நடந்துக்க. प्रभु जैसा चाहता है वैसा तू चल। உலகத்தான போல இருக்காத. दुनिया के लोगों के समान नहीं, உலகத்தான போல ட்ரெஸ் பண்ணாத. दुनिया के लोगों के समान वस्त्र न உலகத்தான போல पहनना, ஜோடிக்காத. पूरे लोगों के दुनिया के लोगों के समान श्रृंगार न कर, தேவன் கொடுக்கிற ரட்சிப்பு लेकिन प्रभु का उद्धार என்னை பரிசுத்தத்தின் நேராய் நடத்தும். मुझे पवित्रता की ओर चलाता है। நான் ஒரு பக்கத்துக்கு இருந்தா தானே தெரியும். मैं इस स्थान पर रहूंगा तो पता அவர் चलेगा, பாதத்துல உட்கார்ந்தா தானே நான் யாருன்னு தெரியும். उसके पैरों तले बैठूंगा तो ही पता चलेगा मैं कैसा हूँ। ஏசாயா 1வது அதிகாரத்துல ऐसा पहले अध्याय के ஏசாயா अंदर சொல்கிறார், ऐसा ही कहता है, ஜனங்களை பார்த்து சொல்றாரு, लोगों को देखकर कहता है, ஆட்டுக்கு கூட அறிவு இருக்கு, உனக்கு அறிவு இருக்கு. और एक बैल को भी बुद्धि है तुम्हें नहीं है, கழுதைக்கு அறிவு இருக்கு, உனக்கு இல்ல. एक गधा को भी बुद्धि है तुम्हें नहीं है। யாரை பார்த்து சொல்றா? कौन किसे लेकर कहता है? ஏசாயா தீர்க்கதரிசி ஜனங்களை பார்த்து சொல்றார். ऐसा भविष्यवक्ता लोगों को लेकर कहता है, சபையில உள்ளவங்களை பார்த்து பேசுறார். कलीसिया के लोगों को कहता है। 6வது அதிகாரம் வரும்போது, लेकिन 6 अध्याय में आने के समय पर, தேவனே நான் சரியில்லை, हे प्रभु मैं सही नहीं, நான் ஒரு மகாபாவி, मैं तो महापापी ஐயோ हूँ, என் வாய் சரி கிடையாது. मेरा जबान सही नहीं है। ஐயோ முத அதிகாரத்துல வேற மாதிரி, और पहले अध्याय में तो दूसरे के समान, வேற நல்லா தெரிஞ்சது அவருக்கு தெரியும். और उसने दूसरे को दोषी ठहराया, अपने आप को नहीं। இயேசுக்கு முன்னால நிக்கிறார் और ஏசாயா. जब यशाया यीशु के सामने खड़ा है, இப்போ சொல்றார், நானே சரியில்லை. अब वो कहता है मैं सही नहीं। எப்ப தெரியும்? कब पता चलता है? அதுக்கு முன்ன வந்தாதான் தெரியும். जब हम यीशु के सामने खड़े रहेंगे तब, நல்லதே தெரியாது. नहीं तो पता नहीं चलेगा। இன்னைக்கு எனக்கும் இயேசுக்கும் என்ன தொடர்பு? अब मेरा और यीशु का क्या रिश्ता है? எல்லாரும் தேவனோடு நடக்க வேண்டும். मैं हर दिन प्रभु के साथ चलना தேவனோடு चाहिए, உட்கார வேண்டும். प्रभु के साथ बैठना है। அதான் தேவன் கொடுக்கிற கிருபையின் ரட்சிப்பை நான் ஆதாயப்படுத்திக் கொள்வேன். प्रभु का दिया हुआ उस अनुग्रह है कि उद्धार को पा सकते हैं, இல்லைன்னா இல்லை. नहीं तो नहीं। தசமா கொடுத்தாலாம் हम दसवां देखें तो भी நல்லதுதான். अच्छी बात है, உலக பிரகாரமா ஆசீர்வாதம் दुनिया கிடைக்கும். की आशीष मिलेगी, அதுல பரலோகத்துக்கு கொண்டு போவார். वो मुझे स्वर्ग नहीं ले जाएगा। சபைக்கு வரலாம், कलीसिया में आ सकते हो, अच्छी बात है, आराधना कर सकते हो, ஆசீர்வாதம் वो கிடைக்கும். भी उस आपको आशीष देगा। தேவனோடு எனக்கு சம்பந்தம் இல்லை. लेकिन प्रभु का और मेरा कोई रिश्ता नहीं तो சாத்தான் இது பார்த்துக்கிட்டே இருக்கான். शैतान तो मुझे देख ही रहा
रहा है, ஒரு அவிசுவாசம் போடணும். इसके ऊपर अविश्वास डाल दो। எதையாவது ஒரு அவிசுவாசத்தை போட்டு சபைக்கே போகவிடாம ஆக்கணும். कोई ना कोई अविश्वास डालकर कलीसिया में ना जाने की அவன் जरूरत है। எப்பவுமே பிரிக்கிறவன். वो हमेशा अलग करता ஆனா है, தேவனோடு நான் சேர்ந்து வாழணும். लेकिन प्रभु के संग रहकर ஏனோக்கு பற்றி சொல்லும்போது आनोक के बारे में कहता है 300 வருஷம் அவன் தேவனோடு வாழ்ந்திருக்கான். 300 वर्ष तक वो प्रभु के संग रहा। குழந்தைகள் இருந்தது, उसका कोई बच्चा था, மனைவி இருந்தது, परिवार था, விவசாயம் இருந்தது. खेती बाड़ी थी। எப்படி அவன் தேவனோடு நடந்தான்? कैसे प्रभु के साथ चला? பைபிள் சொல்லுகிறது. बाइबल कहती है தேவனோடு வாழுகிற ஒரு மனிதன் प्रभु के साथ चलने वाला एक நீதிமானாக व्यक्ति இருந்தான். धर्मी बनकर रहता தேவன் है। அவனை எடுத்துக்கொண்டார் எழுதியிருக்கிறார். प्रभु ने उसे उठा लिया करके कहा। எபிரேயர் 11:4 சொல்கிறது. प्राणियों का 11:4 में लिखा है, அவனோடு இருக்கும்போது वो जब तक जीवित रहा அவன் நீதிமான், और वो धर्मी था, எனக்கு பிரியமானவன். मेरे लिए प्यारा था। அப்படி அவன் நடந்துட்டான் பாரு. ऐसे वो चला இந்த கடைசி நாளில் आखिरी समय पर। எல்லாரும் கர்த்தர்ட்ட பழகணும். हम सबको प्रभु के साथ रहना, அவர் சொல்லணும். वो कहना चाहिए। ஒவ்வொருவருக்கும் ஒரு மாதிரி சொல்லுவார். हर एक को अलग अलग प्रकार से कहेगा। ஒரு தேவனுடைய மனுஷன் சொன்னார், एक प्रभु के व्यक्ति ने कहा, தினம் கொஞ்சம் ஜாஸ்தி பவுடர் போடுவேன். मैं हर दिन थोड़ा ज्यादा पाउडर डालता हूँ। கர்த்தர் ஒரு நாள் சொன்னார், प्रभु ने कहा, எனக்கு ஏன் அந்த பவுடர்? तुझे क्यों ये पाउडर चाहिए, ஏன் தேவை இல்லையா? क्यों ये पाउडर चाहिए, जरूरत नहीं। वैसे प्रभु ने कहा, அவர் சொன்னாரு, वो कहता है தேவன் என்னையே சொன்னாரு, प्रभु ने मुझे बताया, நான் ஒண்ணும் சொல்லலையே. तुम्हें तो नहीं बताया ना, நீ அதுக்கு தகுந்தபடி நடந்துக்க. लेकिन तू उसकी इच्छा के अनुसार चल। பவுடர் போடுறது தவறு இல்ல. पाउडर डालना गलत உன்னுடைய नहीं, நோக்கம் என்ன? तेरा विचार क्या है, எதுக்காக போடுற? किस लिए तू डाल रहा है, அதை நீ புரிஞ்சுக்க முடியாது. उसे समझ लेकर के कहा। தேவனுடைய விருப்பத்தின்படி நடந்தால் நான் பாய்க்கிறேன். प्रभु के विचार के अनुसार हम चले तो हम धन्य हैं। பேசுறாரு, மக்கள் உட்காரணும். यीशु के पास में हमें बैठना நான் है, பேசணும். हमें बातें करना है। நிறைய காரியம் வெளிப்படையாவே இருக்கு. बहुत सारी बातें दिखावट में है, முதல்ல சாயம் பூசுறது, और जब अपने होठों पर रंग चढ़ाना, கலர் அடிக்கிறது. आंखों में रंग चढ़ाना, பைபிள்ல யேசபேலை பத்தி சொல்லியிருக்கு. और ये बाइबल में येसेबेल के बारे में लिखा है, அவளை வச்சு விவரமா சொல்லியிருக்கு. उसके बारे में और ठीक से இது भी बताया, வெளிப்படையான என்னது? வெளிப்படையான அறிவிக்கப்படுது. और दिखावट में ये श्रृंगार करना है, இதுக்கு மட்டும் போதைக்கு அவசியம் இல்லை. பாத்திய படிச்சுக்கணும். और इसको देखने की आवश्यकता नहीं है, ऐसे देखते ही सीख सकते அதே हैं। மாதிரி ட்ரெஸ், ऐसे हमारा वस्त्र, நிறைய கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுருக்காங்க பாருங்க. बहुत सारे लोग फटे हुए वस्त्र पहनते हैं, நிறைய பேர் என்னெல்லாம் தேவனுக்கு விருப்பம்லாம் சொல்லுங்க. जो प्रभु को पसंद नहीं है वैसे वस्त्र। செப்பனியார் எழுதியிருக்கிறார், जपनिया में लिखा है, அந்நிய தேசத்து ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்காங்க, நியாயம் இருக்கு. अन्य देश के वस्त्र को पहनने वाले को ऊपर न्याय करूंगा, அவன் செய்யணும். वो उसका रीति रिवाज है। உனக்கும் தேவனுக்கு எந்த சம்பந்தம்? तुम्हारा और प्रभु का क्या रिश्ता है? பரிசுத்தவான்கள் இப்படி செஞ்சாங்களா? पवित्र लोगों ने क्या ऐसा किया? நம்ம நாட்டிலே பாத்துக்கிறோமே. हमारे देश में ही देखेंगे, நம்ம இதுல 4 சபை இருக்கு. यहाँ पर 4 कलीसिया है, 4 சபையோட ஊழியக்காரங்களை பாருங்க. चारों कलीसिया के सेवक को देखिए, அவருடைய நடவடிக்கை இருக்கு. उनका चाल चलन कैसा है, उनका वस्त्र कैसा है, वो किसी के ठोकर का नहीं, அப்படி நம்ம நடந்துக்கலாம். वैसे हम चल सकते हैं। இதுதான் நான் பார்க்கணும். इसी को हमें देखना है। இதுதான் தேவனுடைய ஜனங்களை வைத்திருக்கிறார். प्रभु इसीलिए लोगों को रखा है। ஒரு மனிதன் தேவனோடு நடக்கும்போது, एक मनुष्य प्रभु के लिए चलने के समय पर, உட்காரும்போது प्रभु के समूह में बैठने के समय நான் पर, யார் அப்படின்னு தெரியும். मैं कौन है करके पता வசனம் चलता है। வசனம் வாசிக்கலாம். आखिर में वचन पढ़ेंगे, 1 யோவான் 2வது அதிகாரம் पहला यूहन्ना का दूसरा अध्याय 27வது வசனம். 27 वचन। நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. परंतु तुम्हारा वो अभिषेक जो उसकी ओर से किया गया तुम में बना रहता है, और तुम्हें इसका प्रयोजन नहीं कि कोई तुम्हें सिखाए, वरन जैसा वो अभिषेक जो उसकी ओर से किया गया है तुम्हें सब बातें सिखाता है, और यह सच है और झूठ नहीं। जैसा उसने तुम्हें सिखाया है वैसे ही तुम उसमें बने रहते हो। நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம். और तुम उससे पाए हुए अभिषेक। நிறைய பேர் நிறைய ஊழியக்காரங்களை போல நடந்து அவங்க அபிஷேகத்தை பெற்றுக்கிறாங்க. बहुत सारे लोग दूसरे सेवक को देखकर उनका अभिषेक को पाते हैं। சினிமா பார்த்து கூட சபையில பாடி ஆடுறாங்க.
और सिनेमा का गीत को भी कलीसिया में गाकर नाचते இது हैं। அவருடைய அபிஷேகம் இல்ல, அவனுடைய அபிஷேகம். ये उनका प्रभु का अभिषेक नहीं, उनका अभिषेक है। யோவான் என்ன சொல்ல விரும்புகிறாரு? யோहन्ना क्या कहना चाहता இயேசுவை है? நம்பினா, तू यीशु को भरोसा कर। இயேசு கிறிஸ்து உங்களை அபிஷேகம் பண்ணியிருந்தாருன்னா, यीशु ने यदि तुझे अभिषेक किया है, அந்த அபிஷேகம் உங்களை சத்தியத்துல वो நடக்கும். अभिषेक तुम्हें सत्य में चलाएगा। சத்தியத்துல நடந்துக்கங்க. वो भी वैसे चलना, அது உங்களை நித்தியத்துக்கு கொண்டு போகும். वो तुम्हें धार्मिकता में चलाएगा। வேணும், நான் தேவனோடு வாழ வேண்டும். अगर चाहिए तो तुम्हें प्रभु के நான் साथ கர்த்தரோடு जाओ, வாழ்ந்து உட்காரணும். प्रभु के समूह में बैठ जाओ, அப்பதான் நான் யாருன்னு தெரியும். और तब हम जान सकेंगे कि हम कौन है। கர்த்தர் நமக்கு போதிப்பார். प्रभु हमें सिखाएगा, கர்த்தர் நம்மளை நடத்துவார். प्रभु हमें चलाएगा। வாக்குறுதிடுறாரு. उसने वाग्दान दिया, நான் வழி இதுவே என்று உங்களுக்கு போதிப்பேன். रास्ता यही है करके मैं सिखाऊंगा। எங்க கர்த்தருடைய ஆவி இருக்கிறதோ அங்க விடுதலை. जहाँ प्रभु की आत्मा है वहाँ पर छुटकारा, அப்பதான் தேவனுடைய சாயலாக நம்ம மாறுவோம். और तब हम प्रभु के रूप में बदल கர்த்தர் जाएंगे। அப்படிப்பட்ட மகிமையை நமக்கு தருவார். प्रभु वैसी महिमा को हमें देगा। எல்லாரும் சமத்துல ஜெபம் பண்ணலாம். हम प्रार्थना करेंगे प्रभु के समूह में। எல்லாரும் हम सब प्रार्थना करें। பரிசுத்தம் இறக்கம் நிறைந்தவரே ஸ்தோத்திரம். पवित्र और अनुग्रह से भरा हुआ प्रभु धन्यवाद। உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறீங்க, இரக்கமாய் இருப்பதற்காக நன்றி. आपके समूह में आए हुए हम हमारे के लिए प्रार्थना करते हैं। வேத வசனங்களை தியானித்து எங்களோடு பேசினீர். वचन को ध्यान करने वाले हर एक से आपसे बातें की। இன்னும் நாங்கள் நல்ல தரத்தில் விழுந்து வெளியே போல இந்த சமூகத்தை உட்கார்ந்து தியானிக்க கற்று உதவி செய்யும். अच्छे जमीन पे गिरे हुए बीज के समान आपके समूह में बैठकर वचन को ध्यान करें। உம்மை போல உட்க வேண்டும். आपके समान पहनना, உம்மை போல நாங்கள் பேச வேண்டும். आपके समान बातें करना, உம்மை போல நாங்கள் நடக்க வேண்டும். आपके समान चलना भी है। அப்படிப்பட்ட ஆவியினால் என்னை நடத்தும். वैसे आशीष के साथ எங்களை பரிபூரணப்படுத்துவதற்காக हमें परिपूर्ण करने के लिए உண்மையே நீர் வெறுமையாய் மாற்றினீர். अपने आप को खाली किया है। அவருடைய धन्यवाद। பரிபூரணத்தினால் நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். और उसके परिपूर्णता के द्वारा प्रभु आपके अनुग्रह में அப்படிப்பட்ட अनुग्रह, ஆசீர்வாதங்கள் வந்து ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும். वैसे आशीष हर एक को मिलने दें। நிரந்தரமான நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் இடத்தில் நீர் நடத்துவீர். निरंतर आशीष को पाने के लिए मदद எங்களை कीजिए। நான் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். नम्रता से अर्पण இந்த करते हैं। பிரச்சனைகளோடு கூட இருக்கிறோம். प्रशंसा हमारे संग இயேசு रहे। கிறிஸ்துவின் நாமத்தில் यीशु के नाम से मांगते हैं पिता।